அதுதான் எனக்கு தெரிய மாட்டுது. தெரிய மாட்டேங்குதா? ஆமா, ஒண்ணு அமுக்குனா இன்னொன்னு வந்து என்னமோ பண்ணுது. சரி சரி, வீட்டில் யார்கிட்டயே கேளுங்க சிஸ்டர். யாரும் இல்லைங்களே, நாங்க 2 பேர் தங்குறோம். சரி, அவங்களுக்கு பரிசு தேவையார்கிட்ட கேளுங்க, சொல்லி கொடுப்பாரு. சு- ஓகே, கேக்குறேன். குட். உங்ககிட்ட தான் ஆவியானவர் பேசுறாருல சிஸ்டர், அப்புறம் என்ன? ஆமா. ம். ஆமாங்க நம்பிக்கையோடு பிரதர். கேளுங்க. ஆவியானவர் பேசுறது உங்களுக்கு கேக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை சிஸ்டர்? கேளுங்க, எந்த பட்டன் அமுக்கணும்னு கேளுங்க, சொல்லி கொடுப்பாரு. சரி. ஓகே. நான் பிரைஸ் இது லார்ட். வரைக்கும் அதெல்லாம் கேட்டதில்ல. அங்கதான் நம்ம எல்லாமே கேட்கலாம் சிஸ்டர். நமக்கு அப்படியா? தெரியாத எல்லாத்தையும் கேட்கலாம். ஆமா, இன்னைக்கு என் போன்ல காசு தீர்ந்து போச்சு. எந்த சவத்தையும் காண முடியல. நான் ரொம்ப வேதனையா இருந்தேன். நான் எப்படிப்பா உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு. சாட்சியை இன்னைக்கு சொல்லிட்டேன். சாயங்காலம் ஒரு சிஸ்டர் போட்டு விட்டுட்டாங்க துபாயில. பிரைஸ் லார்ட். ஓகேங்களா? ம். குட் குட். சந்தோஷமா. ஓகே, இந்த ஒரு முக்கியமான தலைப்பு குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆஹ், குறிப்பா இன்னைக்கு நம்ம பரவச பேச்சை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பரவச பேச்சு, அந்த உண்மையிலே நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய ஒரு ஆஹ், திருச்சபையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்களிடம் உள்ள ஒரு சில குழப்பங்கள் இந்த பரவச பேச்சு குறித்து இருக்குது. இது பரவச பேச்சு தேவைதானா? இது கடவுள் தான், ஆவியானவர் தான் கொடுக்குறாரா? மக்களா பேசுகிறாங்களா? இல்லை வேற ஏதாவது தேவையில்லாத ஸ்பிரிட் கொடுக்குதா? இல்லை சும்மா நடிக்கிறாங்களா? இந்த மாதிரி பலவிதையான கவி சவுண்ட் வருது. பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள் மக்களிடையே இருக்குது. நிறைய பேர் பரவச பேச்சு பேச முடியாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சந்தேகம் இருக்கிறதுனால. இதெல்லாம் கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பரவச பேச்சு எளிதாக பேச முடியும். சில பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்நிய மொழின்னு இருக்கும் இல்லையா? அந்நிய பாஷைன்னு சில சொல்லுவாங்க. அந்நிய பாஷை, அந்நிய மொழி, பரவச பேச்சு எல்லாம் ஒன்று தான். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள பைபிளில் பரவச பேச்சுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்கிலீஷில் டங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் லார்ட். நம்ம பொறுமையாக எடுக்க போகிறோம். பேசிக்லேருந்து இந்த டங்ஸ் ஏன் வந்தது, எதனால் வந்தது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாரிட்டி வரும்போது, நம்மளுக்கு ஒரு குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான ஒரு மனநிலையில் வரும் பொழுது இந்த பரவச பேச்சு எளிதாக பேச முடியும். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஓகே. முதல்ல நம்ம கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சு தோட்டத்தில் மனிதனோடு வந்து பேசினார்னு பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? தொடக்க நூலில் ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் வந்து உறவாடினார். தொடக்க நூல் 2:16 பார்க்குறோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் உண்ணலாம். அப்போ பேசுறாரு, மனிதனோடு பேசுறாரு. மனிதனுக்கு புரியுது. எந்த லாங்குவேஜில் பேசினா யாராவது சொல்ல முடியுமா? பிதாம் ஆதாமோடு எந்த மொழியில் பேசினார்? லாங்குவேஜ் ஆஃப் லவ். லாங்குவேஜ் ஆஃப் லவ். ஓகே, ஒரு சிஸ்டர் அப்படி சொல்றாங்க. வேற யாராவது? யார் வேணா பதில் சொல்லலாம். தெரியல பிரதர். விண்ணக மொழி. விண்ணக மொழியில பேசினார். ஓகே, வேற யாராவது? ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் பேசியிருக்காங்க. ஸ்பிரிட்ல இருந்து ஸ்பிரிட்டுக்கு பேசினார். வெரி குட். யார் அது ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் பேசினாங்க சொன்னது? ஸ்டெல்லா சிஸ்டர். ஓகே, வேற யாராவது? சும்மா சொல்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன மொழியில் பிதா ஆதாம் ஏவாளோடு பேசினார்? தமிழ் மொழியில அவரோட பேச சொந்த மொழியில தான் தமிழ் அவர் மொழியில பேசினார். பேசினாரா? வெரி குட், வெரி தமிழ் குட். மொழியில தானே இதைத்தான் பிரதர் எதிர்பார்த்தேன் நான். பேசியிருப்பாரு. ஓகே, குட். என் பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். லத்தீன் மொழியில தானே பேசியிருப்பாரு. லத்தீன் பிரதர் மொழியில எங்க பேசினாரா? வீட்டுக்காரர் லத்தீன்ங்கிறாரு பிரதர். என்ன சிஸ்டர்? எங்க வீட்டுக்காரரு லத்தீன் மொழியில ஓ, பேசியிருப்பாருங்கிறாரு. லத்தீன் மொழியில பேசியிருப்பாருன்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். இல்ல இல்ல, ஆ, அந்த ஆண்டவர் பேசுனது லத்தீன் மொழியில தானே பேசியிருப்பாருன்ற. அதுதான் அவங்களும் சொல்றாங்க சிஸ்டர். ஓகே, ஆஹ் வெரி குட், குட், சந்தோஷம். நான் ஒரு எஸ், யாராவது சொல்ல வந்த மாதிரி ஜீசஸ் இருந்தது. அரமை. ஜீசஸ் அரமிக் மொழியில பேசினா, அதனால பிதாவும் அரமிக் மொழியில பேசியிருப்பாரா? இதாவோ அரமணிக்கு மேலே. ஆமாங்க. ஓகே, ஒரே வெரி குட். உடையவரா இருந்தாங்க. எது பிரதர்? அவருடைய மைண்டும் ஆதாமுடைய மைண்டும் சேமா இருந்தது. நான் என்ன மொழியில பேசினாருன்னு கேட்டேன் பிரதர். ஏதோ ஒன்று பேசியிருக்காரு இல்லையா? அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் பிரதர். ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க சொல்றதுதான் கரெக்டான ஆன்சர். பிரைஸ் எல்லாம். பிதா என்ன மொழியில பேசினார்னு யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? பைபிள் எங்கேயும் போடல.
அதனால பிதா என்ன மொழியில் பேசினார்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஊழியர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை எக்ஸ்பிளைன் பண்ணார். உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர், ரொம்ப பாப்புலரான ஒரு ஊழியர். அவர் ஆந்திராவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து நைட்டில் அவர் வீட்டில் கதவை தட்டி, ஆதாம் என்ன மொழி பேசினான்னு தெரியுமான்னு கேட்டார். அப்போ இவர் எனக்கு தெரியாதுங்க, என்னையா நீ ப்ரீச் பண்ணுற, இது கூட தெரியாமல் என்ன ஒரு போதகர் நீ அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக திட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாரா, நான் இறந்து மோட்சத்துக்கு போனேன்னா ஆதாம்கிட்ட கேட்டு சொல்கிறேன் எந்த மொழியில் பேசினாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்டாராம், ஒருவேளை ஆதாம் அங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு, நீ போய் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையா? புரியுது பிரதர். ஓகே, வெரி குட். இது ஒரு உண்மையாக நடந்தது. ஒரு போதகருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாது பிதா என்ன மொழியில் ஆதாமோடு பேசினார் என்று நமக்கு தெரியாது. பைபிளில் இல்லை இல்லையா? அதனால் நம்ம மற்ற புக்கில் அதில் சொல்லியிருக்கு இதில் சொல்லியிருக்கின்றதை பற்றி நம்ம போக வேண்டாம். இறை வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிதா என்ன மொழியில் ஆதாம் எவளோடு பேசினார்னு நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சில மொழி ரொம்ப ஆச்சரியமான மொழிலாம் இருக்குது. புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கும்போது, ஒரு முறை பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய மடத்தில் உள்ளே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் உள்ளறையில். அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் பெல் அடிக்கிறார். பெல் அடித்த உடனே அவருடைய பிரான்சிஸ் அசிசியாருடைய சீடர் போயிட்டு கதவு திறக்க போகிறார். அதுக்குள்ளே பிரான்சிஸ் அசிசியார் அங்கேருந்து ஓடி வரார். இரண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப அப்படியே பாலிய சிநேகர் போல் அப்படியே ஆற தழுவுறாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இவர் பாட்டு ரூம் உள்ளே போகிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் வந்தவர் அவர் பாட்டுக்கு போகிறார். இதை பார்த்து சீடருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அவர் நம்ம பெல் அடிக்கிறதுக்குள்ளே இவர் உள்ளேருந்து ஓடி கட்டி பிடிச்சி ஏதோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ கடைசியில் 2 பேரும் ஒரு வார்த்தை பேசல, அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. வந்தவரும் ஒரு வார்த்தை பேசாமல் திரும்பி போகிறாரு அப்படின்னு இவருக்கு ஆர்வத்தை அடக்க முடியல. போய் கேட்குறார் ஃப்ரான்சிஸ்ட, குருவே வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பிரான்ஸ் நாட்டுடைய அதிபதி கிங் லூயி 4 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு அரசர். அவர் அரசரா, உள்ளே கூட கூப்பிடாம நீங்கள் அப்படியே அனுப்பிச்சி விட்டீங்க, ஒரு வார்த்தை பேசலையே அப்படின்றார். அப்போ பிரான்சிஸ் யார் சொல்கிறாரு, அவர் என்ன பேசணும்னு நினச்சாரு எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் சொல்ல விரும்பினது அவருக்கு புரிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறார். சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், மனிதர்கள் இறை வார்த்தையை என்னென்னமோ பேசி குழப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது இன்னொருத்தர் உள்ளத்திற்கு அப்படியே தெரிகிறது. நீங்கள் தனி ஜபத்தில் ரொம்ப ஆழ் நிலையில் போகும்போது பிதாவின் உள்ளத்தில் என்ன இருக்குன்றது உங்கள் உள்ளத்தில் தெரியும். உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு எப்பவுமே தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடவுள் மனதில் என்ன இருக்கிறது, கடவுளுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது நீங்கள் ஸ்பிரிட்டில் உங்களுடைய ஸ்பிரிட் சோல் பாடி ஒரே மனநிலை வரும்பொழுது, குறிப்பாக உங்களுடைய கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு நிலைப்பட்டு நீங்கள் ஆவியில் நிலைச்சு நிற்க முடிஞ்சதுன்னா, ஜீசஸ் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது உங்களுடைய இருதயத்தில் புரியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அதுக்கு லாங்குவேஜே தேவை கிடையாது. என்ன நினைக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவர் சொல்ல விரும்புவது நம்முடைய ஸ்பிரிட்டில் புரியும், நமக்கும் புரியும். இப்படிலாம் பலவிதமான மொழிகள் இருக்குது. இருந்தாலும் பிதா ஆதாமோடு என்ன மொழியில் பேசினார் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தொடக்க நூலில் ஒரு 11வது அதிகாரம் வரும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு பெரிய கோபுரம் கட்ட விரும்புகிறாங்க இல்லையா? பாபேல் கோபுரம். அது வரைக்கும் பாருங்கள், மக்கள் ஒரே மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் என்ன மொழி பேசுனாங்க நமக்கு தெரியல. பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். தொடக்க நூல் 11வது அதிகாரம் நீங்கள் பின்னால் அப்புறம் படித்து பாருங்கள். இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். ஒரே மொழி தான் பேசுனாங்க. அவர்கள் செய்யவிருப்பதின் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிற்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஆண்டவர் தான் பிரித்து விடுறாரு உங்களை இல்லையா? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இதுக்கு அடுத்த வார்த்தை ஏதாவது படிங்க பார்க்கலாம். தொடக்க நூல் 11:7. பாருங்கள், நாம் ம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை
புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நார்மலாக கடவுள் குழப்பத்தை உண்டாக்க மாட்டார் இல்லையா? நார்மலாக கடவுள் பிளவை உண்டாக்குவது கிடையாது. ஆனால் சில சில இடத்துல செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, நான் அமைதியை உண்டாக்க வந்தேன்னு நினைக்காதீங்க, நான் பிளவை உண்டாக்க வந்தேன். எதனால் அந்த வார்த்தையை சொல்கிறார் ஜீசஸ்? யாரை வேணா சொல்லும். எதற்காக அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க வந்தேன்னு நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு பிளவை உண்டு பண்ண வந்தேன்னு சொல்கிறார் இல்லையா? அதன் பொருள் என்ன? இறை வார்த்தையின்படி வெவ்வேறு நடக்கிறவங்களுக்கும் place க்கு போய் வார்த்தையின்படி இறைவார்த்தை எல்லாம் நடக்காதவங்களுக்கும் ஒரு பிரிவினை வரும். அதுதான் சொல்லுவோம். வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெவ்வேறு பிளேஸ்க்கு நிறைய இடமெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் ம். இறைவார்த்தைகள் எல்லாத்தையும் பரப்பணுங்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கு. ஓகே, அது இல்லை. வேற யாராவது? எனிபடி எல்ஸ்? ஆவியானவரை கொடுக்கறதுக்காக. ஆவியானவரை கொடுக்கறதுக்காக. ஓகே, வேற யாராவது? அன்பு இறை என்னும் வார்த்தையின்படி நடக்கிறவங்களுக்கும் இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்துறது. ஓகே, சரி. ஒரு குடும்பத்தில் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், குட் குட், அவங்க சொல்கிறது கரெக்டாக சரியான ஒரு வார்த்தை. ஒரு குடும்பத்தில், ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா என்ன ஆகும்? குடும்பத்தில் சண்டை வருமா வராதா? பிற மதத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனும் சகோதரியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? மற்றவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை ஒழிச்சு கட்டலான்னு பார்ப்பாங்க, இல்லை அவங்களை மனம் மாட்டலான்னு பார்ப்பாங்க. நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளாக ஒரு குழப்பம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிற குழப்பம் இந்த குழப்பம்தான். எங்கெங்கெல்லாம் இறைவார்த்தை அறிவிக்கப்பட்டு ஒரு கடவுளை அறியாத ஒரு மக்கள் ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கெல்லாம் பிளவுகள் பிரிவினைகள் வரும். அது நல்லதுக்கு தான். இருளுக்கும் ஒளிக்கு என்ன சம்மந்தம் ஆண்டு கேட்குறாரு இல்லையா? ஸோ அங்கே ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதை பார்த்து பயந்துட்டு விட்டுறக்கூடாது. ஸோ இந்த விதத்தில் பிளவு உண்டாக வேண்டும். ஒளியை ஏற்றுக்கொள்ளும் போது இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்க முடியாது, பிரச்சனை வரும். ஆதி திருச்சபையில் நிறைய பேர் அப்படி தான் மனம் மாறினாங்க. குடும்பத்துக்குள்ளேயே பயங்கர பிரச்சனை வந்தது. ஒரு சிலர் குடும்பத்தில் இன்னும் கூட நீங்கள் டிவைனில் போனீங்கன்னா அங்கே ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கிறிஸ்தவராக மாறி இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு கல்லறை இருக்குது அவங்க ஊரில். அவருடைய குடும்பத்தார் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சு அவருக்கு ஒரு கல்லறையை கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. அப்போது அதைத்தாங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பரிசுத்தாவியானவர் ஒரு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது குடும்பத்துக்குள் பிரிவு உண்டாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் எதனால் அந்த கோயிலை கட்டுறாங்க, இந்த கோபுரத்தை கட்டுறாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம். யார் பெயரை நிலைநாட்டுறது கட்டினாங்க? ஆண்டவருடைய மக்களின் பேரை பெயர். நிலைநாட்டுறது கட்டல, அவங்களுடைய பெருமையை அவங்களுடைய பெருமை நிலைநாட்டுறது கட்டுறாங்க இல்லையா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒவ்வொரு நாட்டில் நாங்கள் தான் உலகத்தில் டாலஸ்ட் பில்டிங் கட்டணும்னு கட்டுறாங்க. ஒருத்தர் 800 மீட்டர் கட்டுனா ஒருத்தர் 1000 மீட்டர் கட்டுறாங்க. 1000 மீட்டர் கட்டினா இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 2000 மீட்டர் கட்டணும்னு போட்டி போட்டுட்டு போகிறாங்க. இது கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு பண்ணுறாங்களா, தங்களை மகிமைப்படுத்துறதுக்கு பண்ணுறாங்களா? தங்களை மகிமைப்படுத்துறதுக்கு. ஸோ இங்கே சுயநலம், பெருமை வருது. பாபேல் டவர்ன்றது ஒரு பெருமையை குறிக்கிறது. தங்களுடைய மாட்சியை நிலைநாட்டுவதற்காக பண்ணுறாங்க. அதனால் இன்னொன்று, கடவுள் இந்த உலகத்தை படைச்சது மக்கள் ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்குதில்லை, இந்த உலகம் முழுவதையும் சென்று ஆட்சி செய்வதற்காக. அப்போ அவங்களுடைய மனதில் இருக்கிற எண்ணமும் கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமானது. ரெண்டுமே கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமானது. நம்ம எங்கேயும் இந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாது, இது நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் உலகம் முழுவதும் மக்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார். கடவுளுடைய திட்டத்துக்கு இது விரோதமானது. அடுத்தது பெருமை உடைய ஒரு மக்களாக இருக்கிறாங்க. அதனால் கடவுள் அங்கே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறார், அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ இதுக்கும் பரவச பேச்சுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. எப்பொழுது பெந்தகோஸ் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ, தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழியில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர்.
இங்கே வேற ஒரு குழப்பம் வருது. ஆனால் அவங்க என்ன ஆச்சரியப்படுறாங்க, அவங்கவுங்க நம்முடைய சொந்த மொழியில் பேசுகிறாங்களே. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னால் படித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அங்கே கூடி திரண்டு இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள மக்களும் அங்கு இந்த திருவிழாவுக்காக வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு மொழி பல மொழியாக பிரிக்கப்பட்டது. இங்கே இவங்க எல்லாம் பேசுகிறாங்க, பரவச பேச்சில் ஒரு மொழியில் பேசுகிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழியில் டிரான்ஸ்லேட் ஆகுது அல்லது புரிகிறது. பிரைஸ் லார்ட். ஹalleluya. Hallelujah. முதல்ல கடவுள் மொழியை பிரித்ததுக்கு காரணம் மக்கள் பிரிந்து போகணும்னு சொல்லிட்டு, இப்போ பரவச பேச்சை கொடுக்கறதுக்கு காரணம் மக்கள் ஒன்று சேரணுன்றதுக்காக. பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஓகே. Hallelujah. செப்பானியா 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. செப்பானியா 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. எடுத்தவங்க படிக்கலாம். செப்பானியா 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. யாரும் எடுக்கலாம், நானே படிக்கிறேன். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். ஆமென். Praise the Lord. பிரைஸ் லார்ட். இது பழைய ஏற்பாட்டில் செப்பானியா தீர்க்க தரிசனம் மூலமாக கடவுள் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். அக்காலத்தில் நான் மக்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு பணிபுரிவார்கள். அப்போ இந்த பரவச பேச்சு பேசும்போது என்ன ஆகுது, மனிதர்களுக்குள்ளாக இருக்கிற வேற்றுமை அவர்களை விட்டு அகன்று போய் எல்லாம் ஒரு மனதிற்குள் வருவாங்க. அதுதான் அந்நிய பாஷையுடைய ஒரு முக்கிய நிறைய நன்மைகள் உண்டு. ஒரு நன்மை என்ன, 2 பேர் இல்லை 10 பேர் சேர்ந்து அந்நிய பாஷையில் துதிக்கும் பொழுது அல்லது அந்த பரவச பேச்சில் துதிக்கும் பொழுது அவர்கள் ஒரு மனம் உண்டாகும். பிரைஸ் லார்ட். ஹalleluya. அதில் இன்னொரு வார்த்தையும் இருக்குது, தூய நாவினை அருள்வேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம எஸ்ஐயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் பார்க்குறோம். 1வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. எஸ்ஐயா 1:6. சாரி, நான் 1:6 கிடையாது, 6. ஒரே ஒரு செகண்ட். உசியா அரசர் இருங்க, சாரி ஒரு செகண்ட். எஸ்ஐயா 6வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. 5:6. அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். ஓகே, ஒரு செகண்ட். இப்போ எஸ்ஐயா பிதாவை வந்து காட்சியில் பார்க்குறார். பிதா அரியணையில் அமர்ந்திருக்கிறத பார்க்குறார். அந்த காட்சியை பார்த்தோன்னே என்ன சொல்றாரு, ஐயோ நான் அழிந்தேன். இது நேருக்கு நேராக பார்க்கல, விஷனில் பார்க்குறார். நேருக்கு நேராக பார்த்தா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. கடவுளை யாரும் கண்டதில்லை, கண்டவர்கள் உயிரோடு இருந்ததில்லை. அது என்னன்னா, கடவுளை நேருக்கு நேராக யாரும் பார்க்க முடியாது இந்த உடலை வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்றாரு, காட்சியில் தான் பார்க்குறாரு. ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். ஃபஸ்ட்டு அவருக்கு அவருடைய உறுப்பில் அசுத்தமாக தெரியுது, நாக்கு தான் அசுத்தமாக தெரியுது. அதே போல் என்னுடைய நாக்கும் அசுத்தமாக இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய நாக்கும் தூய்மையாக இல்லைன்றதான் அவருக்கு மனசில் முதல்ல படுது. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ அந்த நாவினால் செய்த அந்த பாவங்களை பிதாவுடைய முன்னால் இருக்கிற ஒரு நெருப்பு எடுத்துகிட்டு வந்து அவருடைய நாக்கில் வச்சு அந்த நாவை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு காட்சியில் காண்பிக்கப்படுது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்றது பெந்தகோஸ்தனில் தான் நமக்கு புரியுது இல்லையா? இது ஒரு காட்சி தான். என்னுடைய அர்த்தம் என்னது, பிதாவின் சன்னிதானத்திலிருந்து வருகிற நெருப்பு யாரு? பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் இறங்கி வரும்போது முதல்ல அவர் பரிசுத்தப்படுத்துகிற இடம் நம்முடைய நாவை தான் பரிசுத்தப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
அதனால தான் பெந்தகோஸ்து அன்னைக்கு அப்போஸ்தலர் மேலே இறங்கி வரும்போது என்ன வடிவில் இறங்கி வராரு? அக்கினி நாவாக இறங்கி வரார். ஏன்னா இந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசி கண்ட அந்த கனவுடைய ரியல் மீனிங் அதுதான். ஒரு மனிதனை கடவுள் பரிசுத்தப்படுத்த விரும்பும் பொழுது ஃபர்ஸ்ட் பரிசுத்தப்படுத்துறது அவனுடைய நாவை. ஏன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையை யாரா படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 2. நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். ஆமென். Praise the Lord. Praise the Lord. வசனம் என்ன சொல்லுது? நாம் எல்லோரும் கவி பேச்சில் தவறுகிறோம், பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர். யாரு நிறைவு பெற்றவர்கள்னு சொல்றது பைபிளே? பெரிய பெரிய வல்ல செயல்கள் செய்கிறவங்கள சொல்லலை, தினமும் ஜெபிக்கிறவங்கள சொல்லலை. யார் பேச்சில் தவறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நிறைவு பெற்றவர் ஆவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். பாருங்க, நாக்கில் தான் நம்முடைய உடலுடைய சுவிட்சே இருக்குது. யாருக்காவது நான் உடலில் கட்டுப்படுத்த முடியாமல் பாவம் பண்ணுறேன், இச்சைக்குரிய காரியங்களை செய்கிறேன்னா எதை கவனித்து பார்க்க வேண்டியது பார்க்கணும்? நாவை நாம் கவனிப்பது மிக மிக அவசியம். நம்ம நாவை பற்றி நிறைய எடுத்திருக்கிறோம் இல்லையா? தவறான மோசமான வார்த்தைகளை பேசுவது மாத்திரமல்ல, தீச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இறை வார்த்தைக்கு முரண்பாடான எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அது தீச்சொல். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இறை வார்த்தைக்கு முரண்பாடாக எந்த ஒரு வார்த்தையும் வராமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். அப்படி பேசுகிறவங்களால் மாத்திரம்தான் நிறைவு பெற்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்வை வாழ முடியும். அவர்களால் மாத்திரமே தங்கள் உடலை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியும். அப்போ நாக்குடைய நம்முடைய உடலுடைய சுவிட்ச் எங்கே இருக்கு? உடலுக்கு சுவிட்ச் எங்க இருக்கு? நாக்குக்கு சுவிட்ச் எங்க இருக்குது? நாக்குடைய சுவிட்ச் எங்க இருக்குது? சிந்தனையில, இதயத்துல, உள்ளத்திலேயா சிந்தனையிலையா? உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட்ன்னு இருக்கு இல்லையா? நம்ம இருதயத்துல என்ன அதிகமா விதைச்சு வச்சிருக்கோமோ அதுதான் நம்ம வாயில வரப்போகுது. கரெக்டா? உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப நம்முடைய நாக்குக்கு சுவிட்ச் எங்க இருக்குது? நம்முடைய இருதயத்துல, உள்ளத்துல இருக்குது. இந்த உள்ளம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்றது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? பேசுற வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினா என்ன பண்ணணும்? வார்த்தையை பரிசுத்தமாக இறை வார்த்தையை கேட்கணும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும்னா உள்ளத்துல இறை வார்த்தையை விதைக்கணும். இறை வார்த்தையை விதைக்க 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 இங்க இருக்கிற களைகள் எல்லாம் அகற்றப்படும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாவு தூய்மையாகும். நம்ம நாக்கை கட்டுப்படுத்தணும் ட்ரை பண்ணிட்டு உள்ளத்தை சரி பண்ணலன்னா கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தலாம், ஒரு நாள் கட்டுப்படுத்தலாம், 2 நாள் கட்டுப்படுத்தலாம், 3வது நாள் தப்பாக பேச ஆரம்பிச்சிடும். அதனால் நாக்கு கட்டுப்படுத்துறதை விட நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தை புதுப்பிப்பது மிக மிக அவசியம். அதனால தான் யோவான் 15:3 ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் என்னுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார். கடவுளுடைய வார்த்தையை 3.5 வருஷம் தொடர்ந்து கேட்கும்பொழுது அவருடைய வார்த்தையெல்லாம் அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதுனால அவருடைய இதயம் பரிசுத்தமானது. இதயம் பரிசுத்தமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக சிந்தனை பரிசுத்தமாகிறது. அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் பரிசுத்தமாகிறது. அதனால தான் ஆண்டவர் முதல்ல எதை பரிசுத்தப்படுத்துகிறார்? அக்கினி பரிசுத்தாக இறங்கி வரும்போது நாவை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் நாவுக்கு அவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும், வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவால். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்றது நாக்கை வச்சு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நாக்கில் 2 வகையான நெருப்பு வரலாம். ஒன்று பரலோகத்திலிருந்து வருகிற நெருப்பு, இன்னொன்று நரகத்திலிருந்து வருகிற நெருப்பு. எப்பொழுது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தையே எரித்து விடும் அப்படின்னு யாக்கோபு சொல்றார். அப்போது அந்த எரிப்பதற்கான நெருப்பு எங்கேருந்து வருதான்? நரகத்திலிருந்து வருகிறது. புரியுதுங்களா? ஒரு மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை
இறை வார்த்தைக்கு முரண்பாடாக போகும் பொழுது அது எல்லாம் அந்த நெருப்பு நரகத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. யாக்கோபு 3:6. நாவும் தீயை நாவும் போன்றதுதான். தீமை போன்றது. ஓகே. நெறிகட்ட உலகின் உருவே அது. நெறிகட்ட நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. எப்பப்பெல்லாம் நம்ம இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசுகிறோமோ, கடவுளுடைய திட்டத்துக்கு முரண்பாடாக பேசுகிறோமோ, நம்ம நாக்குலேருந்து யார் பேசுறது? அழகை பேசுகிறான். ஓகேங்களா? பேதுரு நாக்குலேருந்து அழகை பேச முடியுதா, முடியலையா? முடிஞ்சது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்முடைய நாக்கிலிருந்து சாத்தான் பேச முடியும், கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா. அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க சொல்கிறார் ஆண்டவர். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணுன்றார் இல்லையா? உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கொண்டே நான் உங்களை தீர்ப்பிடுவேன்னு சொல்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் எங்கே இருக்குது? உங்கள் நாக்கிலேருந்து வர வார்த்தையை வச்சு இருக்குது. சரி, வாழ்வும் மரணமும் நாக்கில் இருக்குன்னா வெறும் நல்லது கெட்டது மாத்திரம் இல்லை. நீங்கள் மோட்சத்துக்கு போகிறீங்களா நரகத்துக்கு போகிறீங்களான்றது எது டிசைட் பண்ணுது? அவங்க நாக்கு தான் டிசைட் பண்ணுது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கொண்டே நான் உங்களை தீர்ப்பிடுவேன் என்று சொல்கிறார். தயவுசெய்து யோசிச்சு தியானிச்சு பாருங்க. இதை தியானிச்சு பார்த்தோம்னா வாயிலிருந்து அதிகமாக பேச மாட்டோம். ஒரு சிலர்லாம் பேச ஆரம்பித்தா குறைஞ்சது 1 மணி நேரம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசினாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி இல்லையா, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க பிரதர். எனக்கு உண்மையிலே புரியல, இறை வார்த்தை தவிர என்ன பேசுறதுன்னு புரியல. ஏன்னா அதுக்கு மேலே 5 நிமிஷம் பேசினா கூட நீங்கள் பாவம் செய்கிறீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பேச மாட்டேங்கிறீங்க, யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேங்கிறீங்க. ஒன்று சொல்லட்டுமா? யார் மனிதரிடம் அதிகமாக பேச விரும்புகிறார்களோ அவங்க கடவுள்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள், இது உண்மை, 100% உண்மை. யாரெல்லாம் மனிதரிடம் அதிகமாக பேச விரும்புகிறார்களோ அவர்களால் கடவுளிடம் அதிக நேரம் பேச முடியாது. யாரெல்லாம் கடவுள்கிட்ட அதிக நேரம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மனிதனிடம் அதிக நேரம் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இறை வார்த்தை குறித்து பேசினா பேசுவாங்க, மற்ற காரியத்தை குறித்து பேசுவதுக்கு ஆர்வம் இருக்காது. நமக்கு மற்றவங்ககிட்ட பேசுகிறவங்க ஜாலியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏன்னால் கடவுளோடு அதிக நேரம் பேசி கடவுளுடைய பிரசன்னத்தில் அதிக நேரம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கதை பேசுறதுக்கு மனசு வராது. பிரைஸ் தி லார்ட். Praise the ஹல்லேலூயா. Lord. கடவுள் யார்கிட்ட Hallelujah. பல நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரா? ஜீசஸ். அவர் பேசியதெல்லாம் உண்மை, சத்தியம், வேற எதையும் பேசுனது கிடையாது. பக்கத்து வீட்டு அக்கா எப்படி இருக்கிறாங்க, நேற்று என்ன புடவை கட்டு போனாங்க, அவங்க போட்டிருந்த நகை நல்லா இருக்குது, தங்க விலை ஏறி போச்சு, இதெல்லாம் அவர் பேசலை. நிறைய பேர் யோசித்து பாருங்க. ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் பேசுகிறோன்னா நமக்கு பரலோகத்தில் முதல்ல சொத்து இல்லைன்னு அர்த்தம். எப்பொழுது நம்முடைய பேச்சு பூலோகத்தை குறித்து அதிகமாக இருக்குதோ பரலோகத்தில் எம்டியாக இருக்குது, பூலோகத்தில் தான் சொத்து இருக்குன்னு அர்த்தம். பைபிள் அப்படி தான் சொல்லுது. உங்கள் சொத்து எங்கே உண்டோ உங்கள் இருதயம் அங்கே தான் இருக்கும் இல்லையா? நம்ம பரலோகத்தில் சொத்து இருந்தால் பரலோகத்தை குறிச்சே பேசிகிட்டு இருப்போம், பூலோகத்தில் சொத்து இருந்தோன்னா பூலோகத்தை குறித்து பேசிகிட்டு இருப்போம். அதனால் தயவுசெய்து பேச்சு கட்டுப்படுத்துங்க. பேச்சு இந்த உலகத்தில் உள்ள உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வார்த்தை தான். அதே போல் மோட்சத்துக்கு போய் சேர போகிறீங்களா சேர போகலையா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது உங்கள் நாக்கு தான். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு தீர்ப்பிடுவேன். என்ன அர்த்தம்னா நம்ம தப்பாக பேசணும், பொய் பேசணும், ஏமாற்றணும், வஞ்சக மொழி பேசுன்றது மாத்திரம் அல்ல, இறை வார்த்தைக்கு முரண்பாடாக எதை பேசினாலும் ப்ராப்ளம் தான். பிரைஸ் தி லார்ட். Praise the ஹல்லேலூயா. Lord. ஓகே. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் முதல்ல நாவை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த நாக்கை எந்த அளவுக்கு கடவுள் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறாரோ அதே அளவுக்கு சாத்தானும் விரும்ப ஆசைப்படுறான். நம்ம உடல் உறுப்பில் ஒரு உறுப்பை 2 பேரும் போட்டி போட்டு யூஸ் பண்ண விரும்புகிறாங்க. என்ன உறுப்பு அது? நாக்கு. நாக்கு. கடவுளும் நம்ம நாக்கை யூஸ் பண்ண விரும்புகிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கை அந்த நாக்கில் தான் இருக்குது. சாத்தானும் எதை யூஸ் பண்ண விரும்புகிறான்? நம்ம நாக்கை தான் யூஸ் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா
நம்முடைய அழிவு அங்கே தான் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் நாக்கிலிருந்து பரலோக அக்கினி வருதா, பூலோக அக்கினி வருதா? பரலோக அக்கினி வரும்போது வாழ்வை பேசுகிறோம், பூலோக அக்கினி வரும்போது சாவை பேசுகிறோம். பரலோக அக்கினி வரும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் பவர் போகுது, வாழ்வடிக்கக்கூடிய வல்லமை வெளிப்படுகிறது. பூலோக பாதாளத்திலிருந்து வர நெருப்பு வரும்போது நம்ம வாழ்க்கையும் அழிக்கிறோம், மற்றவங்க வாழ்க்கையும் அழிக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஓகே, எஸ்ஐயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 28வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. எஸ்ஐயா 28வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 600-700 வருடங்களுக்கு முன்பாக எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாக பிதா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. என்ன வாக்குத்தத்தம்? குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதில் 2-3 விஷயம் இருக்குது. இந்த பரவச பேச்சு பேசும்போது நாக்கு குளறி தண்ணி அடிச்சவங்க மாதிரி பேசுகிறாங்களா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் அப்படி தான் தெரியும், ஏன்னா குடித்தவன் மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி. பெந்தகோஸ் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பரவச பேச்சு பேசும்போது அதை பார்த்துருந்த மக்கள் என்ன சொன்னாங்க? இவர்கள் நல்லா குடிச்சிட்டு, மதுவை நிறைய குடிச்சிட்டு இவங்க உளறிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4வது வார்த்தை நினைக்கிறேன். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் ஓகே 13வது இறைவார்த்தை. திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். பரவச பேச்சு பேசும்போது மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுது? குடிகாரம் பேசுகிற மாதிரி தெரியுது. ஏன்? நாக்கு குளருது. கரெக்டா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ புனித பவுல் சொல்கிறாரு, குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், பரிசுத்தாவியினால் நிரம்புங்கள். ஏன் குடிவெறியையும் பரிசுத்தாவியில் நிரம்பதையும் ஈக்குவேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் குடித்த உடனே ஃபஸ்ட்டு அந்த குடி எங்கே போய் டச் ஆகுது? அவனுடைய சிந்தனைக்கு போகுது. அந்த சிந்தனையிலேருந்து அவனுடைய நாக்கு தான் முதல்ல குளருது. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா கால் தடுமாறும். கரெக்டா? யாருமே குடிகாரங்களை பார்த்தது இல்லையா? சொல்கிறது கரெக்டாக தப்பா? ஓகே, உங்களுக்கு எப்படி விட தெரியும்னு கேட்காதீங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன் இல்லையா? நம்ம ஊரில் சிலர் நடக்கும்போதே டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. ஸோ குடிக்கும்போது முதல்ல அந்த ஸ்பிரிட் எங்கே போய் ரீச் ஆகுது? சிந்தனை ரீச் ஆகுது. அடுத்தது நாக்கு குளருது. இன்னும் கொஞ்சம் ஓவராக குடித்தாங்கன்னா கால் தடுமாற்றம் அடைகிறது. ஆவியில் நிரம்பும்போது அதே தான் நடக்கும். பரிசுத்த ஆவியில் நிரம்பும்போது முதல்ல உங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது. அடுத்தது உங்கள் நாக்கு புதுப்பிக்கப்படுகிறது, நான் குளறுகிறது. இன்னும் நல்லா ஃபுல்லாகிட்டிங்கன்னா என்ன ஆகும்? சிலர் பொத்துன்னு கீழே விழுறாங்க இல்லையா? பரிசுத்தாவியில் நிரம்பும்போது ஒரு சிலர் பொத்துன்னு கீழே விழுறாங்க. அதனால் கீழே விழுந்தவங்களாம் ஃபுல்லாக நிரம்பிட்டாங்க, கீழே விழாதவங்களாம் நிரம்பலன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் கீழே விழுந்தாதான் நம்ம பரிசுத்தாவியில் நிரம்பியிருக்கோம். நான் முதல்லலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் ஒரு முறையோட கீழே விழலன்னு டெய்லி புலம்ப ஆரம்பித்தேன். ஓகே, உண்மையிலே நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது இல்லையா? கீழே விழுந்தாதான் நம்ம நிரம்பணும், இல்லைன்னா நிரம்பலன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அபிஷேகம். ஒரு சில மக்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் கீழே விழுவாங்க, வாழ்க்கையில் மாற்றம் பெருசாக வந்த மாதிரி தெரியாது. ஒருத்தர் கீழே விழவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை ஆவியானவர் தொடும்போது மாறி போகுது. எது முக்கியம்? முதல்ல விழுது முக்கியமா, 2வது விழுது முக்கியமா? 2வது. அதனால நிரம்பி கீழே விழுறதும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? சிலர் கீழே விழ மாட்டாங்க, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அவனுடைய மனதில் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் கீழே விழுந்தது கிடையாது, ஆனால் நான் ஜெபிக்கும் போது நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க. எது பெட்டர்? நம்ம கீழே விழுறது பெட்டரா, நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்க கீழே விழுறது பெட்டரா? ஓகேயா? ஆனால் நான் ஜெபித்து ஒரு 4-5 பேர் கீழே விழுறதை பார்க்குற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் உண்மையிலே ஆவியில் நிரம்பல தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில தியானத்தெல்லாம் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொன்னேன், நான் பரிசுத்தாவியில் இன்னும் நிரம்பலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் திட்டினாங்க, ஊழியர்கள்.
ஆண்டவர் உன்னை ஃபுல்லாக நிரப்பியிருக்காரு, நீ ஏன் அப்படி போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நான் கிட்டத்தட்ட தோமையார் மாதிரி தான் இருந்தேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு முறை நானும் பிரதர் கிறிஸ்டோபரும் போய் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் முடிச்சுட்டு ஜெபிக்கும் பொழுது ஒரு 10 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் கீழே விழுந்து அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஒரு ரோல் ஆகி உருண்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஆஹா நம்ம உண்மையில் அனாயிட் ஆயிருக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த தப்பை நீங்களும் செய்ய வேண்டாம், புரியுதுங்களா? நம்ம கீழே விழுந்தாதான் பரிசுத்தாவில நம்ம நிரப்பப்பட்டிருக்கோம்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஓகே. ஸோ புரியாத மொழியை கொண்டு இல்லை குளறுகிற மக்களை கொண்டு, இந்த வார்த்தையை மறுபடியும் படிங்கன்னா, குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். எனக்கு அந்த கடைசி வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். யாரெல்லாம் நாங்கள் வந்து இறையியலில் பெரிய ஆளுங்க, நாங்கள் அது படிச்சிருக்கோம் இது படிச்சிருக்கோம், எங்களுக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியும், நாங்கள் கடவுள்கிட்ட ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு யாரை வச்சு ஆண்டவர் டீச் பண்ணுவாராம்? குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டவர். நீ கொஞ்சம் சும்மா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் இஸ்ரேல் மக்களை சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு நம்ம மக்களுக்கும் பொருந்தும். நான் வந்து 2000 வருடத்துக்கு மேலே இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையில் பிறந்தேன். எனக்கு சின்ன வயசில் நான் பிறந்ததே கிறிஸ்துவ குடும்பம், எனக்கு அது தெரியும் இது தெரியும், பைபிளை நான் கரைச்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது. இப்படி பெருமடிக்கிற மக்களுக்கு யாரை கொண்டு ஆண்டவர் டீச் பண்ணுன்னு சொல்றாரு? குளறிய 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 பேச்சும் பேச்சும் புரியாத புரியாத மொழியும் மொழியும் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். பாடம் கற்பிக்கின்றார். அப்போ பரவச பேச்சு பேச 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 உங்களுக்கு என்ன ஆகும்? பைபிளுடைய மறை உண்மைகள் வெளிப்படுத்தப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் பரவச பேச்சை தொடர்ந்து அறிக்கை செய்கிறீர்கள், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ, இறை வார்த்தையின் ஆழ்ந்த உண்மைகள் உங்களுக்கு புரியும். அவங்களால தான் டீப்பான விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் புனித பவுல் சொல்றாரு, நீங்க எல்லோரும் பரவச பேசுறீங்க, நான் உங்களை எல்லாத்தையோட அதிகமாக நான் பேசுறேன் அப்படின்றார். அப்போ அப்போஸ்தலர் ரொம்ப அதிகமாக வெளிப்பாடு கிடைச்சது யாருக்கு? புனித பவுலுக்கு தான். அந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சது? எல்லோரையும் விட அவர் அதிகமாக பரவச பேச்சு பேசுனதுனால. உங்களுக்கு நிறைய பேருக்கு வெளிப்பாடு வேணும், பைபிளை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? டெய்லி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசி விட்டா போதுமா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் பரவச பேச்சில் பேசணும். எனக்கு தெரிந்த ஒரு சில ஊழியர்கள் மணிக்கணக்காக உட்காந்து தினமும் பரவச பேச்சில் பேசுகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி பேச 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 பரவச பேச்சில் நிறைய நன்மைகள் உண்டு. நம்ம முதல்ல இப்போ இதில் நம்ம சொல்லும்போதே ஒரு சில நன்மைகளை நான் சொல்லிட்டே வரேன். ஒன்று, ஒரு மனம் கிடைக்குது. இன்னொன்று, ஆழ்ந்த சத்தியத்துக்குள் பரிசுத்தாவியானவர் உங்களை வழிநடத்தி செல்ல முடியும். நிறைய புரியாத விஷயங்கள் நிறைய பேருக்கு பெரிய உட்காந்து மணிக்கணக்காக மெடிடேட் பண்ணி புரியாத விஷயங்கள் உங்களுக்கு சாதாரணமாக புரியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நான் ஒரு சகோதரோட ஒரு நாள் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது, அவர் நல்ல அந்நிய பாஷையில் பேசக்கூடிய ஒரு சகோதரர். அப்போது குருக்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு செகண்டில் கடவுள் அந்த சகோதரருக்கு ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு தெரியுமா? கெத்சமேன் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களுக்காக எப்படி ரத்தம் சிந்தி ஜெபிச்சாரோ அந்த ஒரு மனநிலையோடு குருக்களை பாவ செய்த தொட்டிலிருந்து வர்ற ஆத்மாவுக்கு ஜெபிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வெளிப்பாடு? ஒரு குருக்கள் பாவ சிந்தனை கேட்கும்போது வருகிற பாவிகளுக்காக எப்படி நான் உலகத்தில் உள்ள பாவிகளுக்காக கெத்சமனையிலிருந்து இரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஜெபித்தனோ அந்த மனநிலையோடு ஜெபிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அருமையான வெளிப்பாடா இல்லையா? இது பரவச பேச்சு பேசும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பலவிதமான ரகசியங்களை கடவுள் சொல்லிக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்போ நீங்க Hallelujah. பைபிளை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை பரவச பேச. பேச்சு பேசணும். பரவச பேச்சு டெய்லி பேச. நிறைய பைபிளை பற்றி பேசுறது சொல்றது சாதாரண விஷயம். ஆனால் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அவர்களுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்கணும்னா நீங்கள் பரவச பேச்சு அதிகமாக பேசுவது நல்லது. பிரைஸ் தி லார்ட். இது பழைய Praise the ஏற்பாட்டில் Lord. சொன்ன வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 14:21. முதல்ல எசேயால சொன்னது வாக்குத்தத்தம். கொரிந்தியரில்
அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின அப்புறம் புனித பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 14:21. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். வேற்று மொழியினராலும் புரியாத மொழி கொண்டோர் மூலமும் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். அப்போதும் எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அப்போ 700 வருடத்துக்கு முன்பாக எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமா சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் பெந்தகோஸ் அன்னைக்கு நிறைவேறுகிறது. அதை புனித பவுல் கோட் பண்ணி சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே. திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 46வது இறை வார்த்தை. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 46வது இறை வார்த்தை. இதில் வந்து புனித பேதுரு போய் கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்ணுறார். இறை வார்த்தையை குறித்து இறைவனை குறித்து பேசுகிறாரு. அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். அப்போ நீங்கள் பரவச பேச்சு பேசும்போது யாரை பெருமைப்படுத்துறீங்க? கடவுளை. கடவுளை கடவுளை பெறும். ஆனால் நிறைய பேர் குறை சொல்கிறாங்களோ சொல்லலையா? பரவச பேச்சு மக்கள் பேசும்போது நிறைய பேர் குறை சொல்கிறாங்களோ சொல்லலையா? இது சொல்றாங்க. தேவையில்லாது கூச்சல் போடுறாங்க, குழப்பத்தை உண்டாக்குறாங்க, இவங்கெல்லாம் குடிகார மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களா பேசுகிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இல்லை, அந்த காலத்திலே இருந்தது. அதனால் எல்லா காலத்திலையுமே இது இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? பரவசை பேச்சை குறித்த குறை சொல்கிறது இன்று நேற்று அல்ல, 2000 வருடத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொன்னாங்க? குடிகாரங்கன்னு சொன்னாங்க. ஓகே. நான் ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஜெபம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஆகிப்போச்சு. இந்த பரவச குறிச்சி பேச்சு குறித்து எவ்வளோ சொல்லி அவங்க கேட்கல. பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட். இது நம்ம சபையை சேர்ந்தது அல்ல, பரவச பேச்சு நம்ம சபையை சேர்ந்தது கிடையாது. முதல்ல நிறுவனதே நம்ம சபையிலேருந்து அந்த பரவச பேச்சை ஆரம்பமானது. நிறைய கத்தோலிக்கர் நினச்சிட்டு இருக்காங்க பரவச பேச்சு பேசினா நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டா? நம்ம தான் அதிகமாக பேசியிருக்கணும். ஏன்னா அந்த பரவச பேச்சு ஆரம்பித்ததே கத்தோலிக்க திருச்சபையில் தான். கரெக்டா இல்லையா? கரெக்டு தான். அப்போஸ்தலருடைய பாரம்பரியத்தை சேர்ந்த திருச்சபை நம்ம திருச்சபை தான். அப்போஸ்தலர் தான் முதல்ல இந்த பரவச பேச்சை பேசுகிறாங்க பைபிளில் நம்ம பார்க்கும்போது. ஆனால் நம்ம பேசுறதுக்கு கூச்சப்படுறோம். நம்ம சபையில் பேசணும்னா என்ன சொல்கிறாங்க? இது கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தது கிடையாது, வேற ஒரு சபையை சேர்ந்ததுன்றாங்க. தவறான அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க தெரியாதவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நம்ம வந்து இதை கேட்டுட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. பரவச பேச்சு பேசுவது மிக மிக அவசியம். பரவச பேச்சு பேசும்போது நீங்கள் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறீர்கள். இது யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக சொல்கிற ஒரு வார்த்தை. அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. ஓகே. இப்போ பைபிளில் இது கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறை வாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் யார் கொடுக்கறது? தூய பரவச தூய பேச்சு ஆவியானவர். பேசுறது. தூய ஆவியாருடைய கொடைகள்ல ஒன்று இந்த பரவச பேச்சு பேசுறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இந்த பரவச பேச்சுன்றது இந்த சபைக்கு அந்த சபைக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் சொந்தமானது. பரிசுத்தாவியின் கொடைகளில் ஒன்றானது இந்த பரவச பேச்சு. இந்த வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலைன்னு சொல்லி இருக்குது. அப்போ பரவச பேச்சில் பல வகைகள் உண்டு. ஒரே ஒரு பரவச பேச்சு மட்டும் கிடையாது, பல வகைகளான பரவச பேச்சு உண்டு. எனக்கு தெரிஞ்ச 2-3 வகைகள் நான் சொல்கிறேன். ஒன்று, பரவச பேச்சு பேசும்போது மற்றவங்களுக்கு புரியாது, சாத்தானுக்கு புரியாது, கடவுளுக்கு மாத்திரம் புரியும். இந்த பரவச பேச்சுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னது? பேசுகிறவங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது, கடவுளுக்கு மாத்திரம் புரியும். ஸ்பெஷலாக இல்லையா? அப்போ நிறைய குழப்பம் வர்றதுக்கு காரணம் இதுதான். பேசுகிறவங்களுக்கும் என்ன பேசுகிறேன்னு தெரியாது, பக்கத்தில் வந்து கேட்குறவங்களுக்கும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது, கடவுளுக்கு மாத்திரம் இது புரியும். இது வந்து என்ன சொல்றது? டைரக்ட்
ஹார்ட் கனெக்ஷன் டு காட் த ஃபாதர். பிதாவுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் நடக்கிற டைரக்ட் ஃபோன் கால் தான் இந்த பரவச பேச்சு. இந்த ஃபோன் கால் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். ஏன் நிறைய பேருக்கு இது பிடிக்க மாட்டேங்குதுன்னு புரியுதா? பிதாவோட டைரெக்டாக பேசுகிற ஒரு ஹாட்லைன் கனெக்ஷன், அதனால தான் சாத்தானுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் இதை குறித்து குறை ஒன்று அறியாமையில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அறியாமையில் சொல்கிறாங்க. நிறைய பேரை சாத்தான் மிஸ்யூஸ் பண்ணுறான் இந்த பரவச பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா பிதாவோட டைரக்ட் கனெக்ஷன் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த பரவச பேச்சு. ஏன்னா உங்களுக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. நமக்குள்ள இருந்து யாரை ஜெபிக்கிறது? ஆ ஓகே, நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் வரேன் நான். பட் இப்போ நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பேசுகிறவங்களுக்கு இது புரியாது. அதனால தான் நிறைய பேர் பரவச பேச்சு பேசும்போது யாராவது ஒரு ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொன்னோன்னா பயப்படுறது, குழம்புறதுக்கு காரணம் என்ன? இவங்களுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, நம்ம தப்பாக தான் பேசுகிறோமோன்னு சொல்லி. ஏன் பேசுகிறவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு புரியல. பைபிள் நீங்கள் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெளிவாக இருக்குது. பேசுகிறவள் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா? நான் அதை கொஞ்சம் பின்னால் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ பரவச பேச்சு வந்து பிதாவோட டைரெக்டாக பேசுகிற டைரக்ட் ஹாட்லைன் கனெக்ஷன். அதனால் தயவு செய்து இதை ஸ்டாப் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒன்று ஒரு மனம், இன்னொன்று பைபிளை பற்றி ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டீப் நாலேஜ் ஆஃப் த பைபிள். உங்களுடைய நாக்கு பரிசுத்தப்படுத்தப்படுகிறது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாவீங்க. அதுக்கு அடுத்தது பிதாவோட டைரெக்டாக பேசுகிறீங்க. ஆக்சுவலாக பேசுகிறது உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அது ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் ஆவியில் இருக்கிற பரிசுத்த அது கொஞ்சம் பின்னால் போகிறேன். இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லோரும் பரிசுத்த ஆவியில் பேசணும்னு விரும்புகிறாரா? அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். 1 கொரிந்தியர் 14:5. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. நான் இதில் நிறைய வார்த்தையை வந்து 1 கொரிந்தியர் 14லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன். ஆனால் 14வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் படிக்கிறது நல்லது. நான் ஒவ்வொரு கான்செப்டுக்காக ஒவ்வொரு வார்த்தையை எடுக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையை அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு கோர்வை வராது. அதனால தான் நான் அப்படி மாற்றி எடுத்துகிட்டு வரேன். உண்மையிலே கடவுள் நாம் பரவச பேச்சு பேசுவதை விரும்புகிறாரா? 1 கொரிந்தியர் 14:5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன். இது யார் சொல்றது? புனித பவுல். ஆமா, புனித பவுல் சொல்றாரு. பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல பாதி மேல அவர் தான் எழுதினார். ஆனா அந்த யாருடைய தூண்டுதலால் எழுதினாரு? தூய ஆவியானவர். அப்ப இந்த வார்த்தை யார் சொல்றது? தூய பவுலுக்கு. ஆவியானவர். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன். ஆண்டவரே நம்ம எல்லோருமே பரவச பேச்சு பேசணுன்றது விரும்புறார். இப்ப அதை பேசுறது ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லை. ஓகே. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 12:30. எல்லோருமே பிணி தீர்க்கும் அருட்கொடையை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே அப்படின்னு பவுல் சொல்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. 14வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? எல்லோரும் பரவச பேச்சு பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் 12வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? எல்லாரும் பிணி தீர்க்கும் கொடையை பெற்றுக்கொள்ளல, எல்லோரும் பரவச பேச்சு பேசல, எல்லோரும் விளக்கம் அளிப்பவர்கள் கிடையாது. ஒன்று கடவுளுடைய விருப்பம், இன்னொன்று மக்கள் செய்கிற காரியங்கள். கடவுள் என்ன விரும்புறாரு? எல்லோருமே பரவச பேச்சு பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. கரெக்டா? ஒன்று ஃபேக்ட், இன்னொன்று கடவுளுடைய விருப்பம். நம்ம மோசையை பார்க்கும்போது மோசே மேலே இருந்த பரிசுத்தாவியை எடுத்து 12 கோத்திரத்தின் தலைவர்கள் மேலே ஆண்டவர் வைக்கிறார் பழைய ஏற்பாட்டில். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? விரைவாக உரைக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. 2 பேர் மாத்திரம் அந்த கூட்டத்துக்கு வரல. அவங்க என்ன பண்ணுறாங்க? ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய கூடாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? அவங்களையும் அபிஷேகம் பண்ணி அந்த 2 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க.
இந்த நிகழ்ச்சி ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம மோசஸ் வந்து மக்களை நடுத்திருக்கிறதுக்காக உட்காந்து அவர் தான் எல்லா வேலையும் செய்கிறார். இப்போ அதை பார்த்துட்டு இவர் ஜீசஸ் பிதா சொல்கிறாரு, இவ்வளோ வேலை பழுவுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற, உன் மேலே இருக்கிற ஆவியை எடுத்து நான் மற்ற தலைவர்களுக்கு வைக்கிறேன், அவங்களும் அந்த வேலையை செய்யட்டும்னு சொல்லி 12 கோத்திரத்து தலைவர்களை கூடாரத்துக்கு வெளியில் வர சொல்கிறார். அப்போது அவர் மேலே இருக்கிற ஆவியை எடுத்து எல்லாருக்கும் வைக்கிறார். 2 பேர் கூடாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலேயும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குது. அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போது யோசுவா போயிட்டு இவரை கேட்குறார், மோசேயை. அங்கே 2 பேர் நம்ம கூட்டத்துக்கே வரல, அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. மோசேக்கு இவருக்கு பயங்கர கோவம், யோசுவாவுக்கு. ஏன் நம்ம கூட்டத்தில் சேராமல் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம், அவனுக்கும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ மோசஸ் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார், இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்ன்றார். சரி, என்ன மாதிரி ஒரு ஆசை பார்த்தீங்களா? அதுதான் பரிசுத்தாவிட விருப்பம். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அதுக்கு பரிசுத்தாவிட விருப்பமும் அதுதான். கிறிஸ்துவ மக்கள் ஒவ்வொருவரும் பரவச பேச்சு பேசணும், ஒவ்வொரு மக்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். இங்கே நீங்கள் மறுபடியும் இந்த 1 கொரிந்தியர் 14:5 படிச்சீங்கன்னா, நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன், ஆனாலும் நீங்கள் இறை வாக்குரைப்பதே நான் அதிகமாக விரும்புகிறேன். பவுல் என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் பரவச பேச்சு பேசணும்னு ஆசைப்படுறேன், அதை விட முக்கியமாக நீங்கள் இறை வாக்கு உரைக்கணும், தீர்க்க தரிசனம் சொல்றதை நான் அதிகமாக விரும்புகிறேன். Praise the Lord. Hallelujah. ஸோ பரவச பேச்சு பேசுவது கடவுளுடைய விருப்பம். அதை விட முக்கியமாக நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணுன்றதையும் கடவுள் விரும்புகிறார். பரவச பேச்சு பேசுகிறவர் திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்கத்துடன் தாம் பேசுவதை, ஓகே, அந்த இதுக்கு நான் அப்புறம் வரேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பரவச பேச்சு பற்றி பார்த்தீங்கன்னா 2 வகையில் பரவச பேச்சு பேசலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். 2 வகையில் பரவச பேச்சை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று, பரிசுத்தாவி கொடையாக நமக்கு பரவச பேச்சை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், அதில் நீங்கள் படிக்கும்போது இது வருது. நம்ம முதலே இந்த வார்த்தையை பார்த்தோம். 1 கொரிந்தியர் 12:10. தூய ஆவியார் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிசுத்தாவியின் கொடைகளை கொடுக்கிறார். அதில் கொடையாக மக்களுக்கு இந்த பரிசுத்தாவியின் பரவச பேச்சு கொடுக்கப்படுகிறது. நிறைய பேர் இந்த ஒரு வகையில் தான் பரவச பேச்சு பேச முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய கன்ஃபியூஷன் வருது. இப்போ பாருங்க, கொடையாக கொடுக்கும்போது நம்முடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்கல, பரிசுத்தாவியின் விருப்பத்துக்கு ஏற்றபடி இந்த கொடையை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13 தான் நினைக்கிறேன். ஒரு செகண்ட், லெட் மீ செக். சாரி, 11வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆவியானவர், அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார், அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். பரிசுத்தாவின் கொடைகளை மக்களுக்கு யார் பகிர்ந்தளிக்கிறது? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர். யாருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி? தூய ஆவியானவர் விருப்பப்படி. நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி கிடையாது, தூய ஆவியாருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறார். இப்போ தூய ஆவியார் யாருக்கு கொடுப்பார், யாருக்கு கொடுக்க மாட்டார் நமக்கு சொல்ல முடியாது. அது கடவுளுடைய விருப்பம் இல்லையா? கடவுள்கிட்ட போயிட்டு அவனுக்கு கொடுத்துறீங்க, ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேட்டால் சரியா இருக்குமா? நான் சின்ன வயசில் அப்படிலாம் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, அவருக்கு கேட்டவொன்னே கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் அப்படி தான் புரிஞ்சுது அதெல்லாம் தப்பு. ஏன்னா அப்போ இறை வார்த்தை முழுமையாக தெரியாதனால. வேற யாரும் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? யாரும் அப்படி ஜெபம் பண்ணலையா? பண்ணிருக்கோம் பிரதர். இருக்கிற நம்ம 2 பேரும் தான் மோசம்னு நினைக்கிறேன் சிஸ்டர். மற்ற எல்லாம் நல்லவங்களா பண்ணி இவ்வளோ நேரம் யாரும் சொல்லவே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்போ சொல்றீங்கல்லாம். நிறைய தடவை சண்டை போட்டிருக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் குழந்தையா இருக்கும்போது அப்படி சண்டை போடுறதுலாம் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இறை வார்த்தை தெரிய இது சண்டை போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆர்வமாக கேட்கறது நல்லது. நம்முடைய ஆர்வத்துக்கு ஏற்றபடி கடவுள் கொடுக்குறார், நம்பிக்கைக்கு ஏற்றபடி கொடுக்குறார். ஓகேங்களா? அடுத்தது, நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடியும் கொடுக்குறார். நம்ம இப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக கடவுள் உங்களை அழைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், தீர்க்க தரிசன வரத்தை கம்பல்சரியாக கொடுப்பார். ஏன்னா தீர்க்க தரிசன வரம் இல்லாமல் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை செய்ய முடியாது. அதே போல் காட்சி வரத்தையும் கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா அந்த ஊழியத்திற்கு இந்த வரங்கள் மிக மிக அவசியம். பேய் ஓட்டுறது உங்களுடைய ஊழியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் ஊழியம்னு சொல்லி சப்போஸ் நீங்கள் உங்களை ஆண்டவர் உங்களை விசேஷமாக தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேய் ஓட்டுறதுக்குள்ள கொடை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, ஆவிகளை பகுத்தறியதுக்குள்ள வரத்தையும் கொடுப்பார். ஏன்னா பேய் ஆடுற எல்லாருமே பேய் பிடிச்சி ஆடுறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேய் ஆடுற எல்லாருமே பேய் பிடிச்சி ஆடுறவங்க கிடையாது. நிறைய பேர் சைக்காலஜிக்கலாகவும் ஆடுறாங்க. ஒரு சிலர் வீட்டில் பிரச்சனை தாங்காமல் இதை ஒரு எஸ்கேபிசமாகவும் ஆடுறாங்க. 3 வகையில் பேய் ஆடுறாங்க. உண்மையாக பேய் பிடிச்சி ஆடுறவங்களும் இருக்குது, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் பேய் ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியமா இருக்கா? இந்த ஆவியை பகுத்தறியும் வர இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு தெரியும் இது உண்மையிலே பேய் பிடிச்சி ஆடுறாங்களா இல்லை வேற ஒரு பிரச்சனைக்கு ஆடுறாங்களான்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை பற்றி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நான் எடுத்தனா அது டைம் ஆகிடும். ஆனால் நம்மளோட முக்கியமான டாபிக் மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால வில் கோ த்ரூ திஸ். ஓகே. அப்போ இந்த பரிசுத்தாவின் வல்லமைகள் பரிசுத்தாவி தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி கொடுக்கிறார். ஏன் கொடுக்குறார், எப்படி கொடுக்குறார் நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. கடவுளுடைய விருப்பம். நான் சொன்னேன். ஒரு செகண்ட். ஓகே. அடுத்தபடியா இப்போ நான் சொன்ன ஒன்று வந்து கொடைகளாக கொடுக்கப்படுகிறது இல்லையா, அது ஒரு மெத்தட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க் 16வது அதிகாரம் 14லேருந்தே நம்ம படிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த இறை வார்த்தை தான். மார்க் 16:16. நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர். இங்க பாருங்க, யார் புதிய மொழியை பேசுவார்னு சொல்லியிருக்குது இந்த இடத்துல? நம்பிக்கை நம்பிக்கையின் நம்பிக்கை அடிப்படையில். கொண்டு. ஓகேங்களா? இதே இது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல ஆவியானவர் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இந்த கொடைகள்லாம் கொடுப்பாருன்னு சொல்றாரு. அங்கேயும் ஒரு பரவச பேச்சு பற்றி வருது இல்லையா? புதிய மொழின்றது பரவச பேச்சு. ஓகேங்களா? அப்போ கொடையாக பரவச பேச்சு கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கையாலும் பரவச பேச்சை பேசலாம். இதில் 16வது அதிகாரத்தில் வர்றதெல்லாம் நம்பிக்கையால் செய்யக்கூடிய காரியங்கள். நம்பிக்கையால் பேயை ஓட்ட முடியும், பேய் ஓட்டுற கொடை இருந்தாலும் பேய் ஓட்ட முடியும். கரெக்டா? நம்பிக்கையால் நோய்களை குணமாக்க முடியும், நோய்களை குணமாக்குகிற வரம் இருந்தாலும் நோய்களை குணமாக்க முடியும். கிளியரா? அது 2 டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? புரியுது. நான் ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன். அந்த தியானத்தை நடத்துகிற சகோதரர் எனக்கு நல்லா பர்சனலாக தெரியும். அப்போது ஒரு முறை என்ன பண்ணோன்னா, அவர் வந்து நியூசிலாந்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டுருந்தார். அவர் வந்து நிறையா ஹீலிங் சர்வீஸ் பண்ணக்கூடியவர். அதனால் என்ன பண்ணாங்க, பெரிய பேனர் அடித்து அந்த ஊர் ஃபுல்லாக ஒட்டினாங்க. இந்த மாதிரி நோயாளிகள் எல்லாம் குணப்படுத்துவார்கள், நோய்களை குணமாக்குற தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த இடத்துக்கு ஒரு 200-300 பேர் வர்ற தியான சென்டருக்கு 1500 பேருக்கு மேலே வந்தாங்க. ஃபுல் தியான சென்டர் ஃபுல்லாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து வந்தவர் ஹீலிங் பண்ணுறாரு. அவர் பண்ணுற ப்ரேயர் வந்து பிதா கிட்ட டைரெக்டாக பண்ணுறாரு. ஆண்டவரே ஒரு நோயை குணமாக்குங்க, ஆண்டவரே ஒரு மேலே இரக்கமாயிருங்க. நோய் குணமாகுது. ஓகே. இந்த சகோதரர் போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவார், ஃபெய்த் ப்ரேயர் பண்ணுறாரு. ஐ கமாண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், கெட் அப் அண்ட் வாக், லெட் த டெவில் கோ அவுட், டைரெக்டாக கமாண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறாரு. இதுவும் ஹீல் ஆகுது. ஈவினிங் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த சகோதரருக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டு அவர் என்கிட்ட பேசினார். கில்பர்ட், நம்ம இந்த மெத்தடில் ப்ரேயர் பண்ணுறோம், ஹீல் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, பிதாகிட்ட ஜெபம் பண்ணுறாரு, அது ஹீல் ஆகுது. எதனால? அப்போ தான் எனக்கு ஆவியானவர் இந்த டிஃப்ரென்ஸை காமிச்சார். ஒன்று கொடைகளினால் குணப்படுத்துவது, இன்னொன்று நம்பிக்கையினால் குணப்படுத்துவது. கிஃப்ட் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணாலும் அங்கே ஹீலிங் ஆகுது. புரியுதுங்களா? நீங்கள் பண்ணுற மெத்தட் முக்கியம் கிடையாது.
ஆனால் ஃபெய்த்தில் போகும்போது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. இதுக்கு ரெண்டு உள்ள முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. கொடைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்றதுக்கு கேரண்டி கிடையாது. எனக்கு நோய் தீர்க்கிற வரம் வேணும்னு நான் கிட்டத்தட்ட 12 வருடமாக ஜெபம் பண்ணேன். உண்மையிலே எனக்கு வரல. 12 இல்லை 12 வருஷம் மேலே ஜெபம் பண்ணேன். ஒருத்தர் கூட நான் ஜெபம் பண்ணி உடனே ஆன் த ஸ்பாட்டில் குணமானது கிடையாது. ஆனால் அந்த மார்க் 16 படிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது, நம்பிக்கை இருந்தால் 100% நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கொடைகளை 100% பெற்றுக்கொள்ள முடியும்னு கேரண்டி பண்ண முடியாது. கிடைக்கலாம். ஒரு சில சகோதரர்கள் 9 கொடையும் பெற்றுக்கொண்ட சகோதரர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் அந்த 9 கொடையும் பெற்றுக்கொள்றதுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அப்போ நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா கொடையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு கொடையை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணவும் முடியும். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி Praise லார்ட். the Lord. சரி, நல்லா கவனிங்க. எபேசியர் 1 அதிகாரம் 3 இறை வார்த்தை. எபேசியர் 1:3. எபேசியர் 1 அதிகாரம் 3 இறை வார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். புரியுதுங்களா? இது என்ன சொல்லுது? விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம மீது பொழிந்துள்ளார். அப்போது நமக்கு எல்லா கிஃப்ட்டும் இருக்குது, ஒரு கிஃப்ட்டும் இல்லைன்னு கிடையாது. இப்போ நம்ம கொடைகள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அந்த சேனலை ஆவியானவர் ஓப்பன் பண்ணி விடுறார். இப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் தீர்க்க தரிசன வரத்துடைய சேனலை ஓப்பன் பண்ணி விடுறார். மற்ற சேனலும் ஓப்பன் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் எல்லாமே உள்ளதாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? புதுசாக ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. எல்லாமே நமக்குள்ள தான் இருக்குது. எப்படி டிவியில் ஒரு சேனலில் டியூன் பண்ணால் அந்த சேனலில் உள்ள நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுதோ, அதே போல் நம்மளுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கார். அந்த gift ஒர்க் ஆகுது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது நமக்கு கொடையாக கிடைக்குது. இப்படி ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு வேணும்னு கேட்குறோம், ஆண்டோடைய இரக்கத்தினால கிருபையினால கொடையாக கிடைக்கிறது. இன்னொன்று, நம்பிக்கையினால் நீங்கள் ஒன்று ஆக்டிவேட் பண்ண முடியும். நம்ம ஹீலிங் எப்படி பண்ணுறோம்? நம்பிக்கையை படித்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி அதை நம்பும்போது நம்ம மக்களை குணப்படுத்த முடிகிறது. கரெக்டாக? அப்போ ஹீலிங் கிஃப்ட்டை நீங்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொள்ள முடியும், நம்பிக்கையால் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே போல் பரவச பேச்சையும் நம்பிக்கையினால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். பிரைஸ் லார்ட். Praise ஹalleluya. the Lord. Hallelujah. ஒன்று, பரிசுத்தாவியுடைய விருப்பம் எப்போன்னு தெரியாமல் என்னன்னு தெரியாமல் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. இன்னொன்று, நம்பிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு கிஃப்டாக நம்ம ஓப்பன் பண்ணுறது. எது பெட்டர்? நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில். ஏன்னா நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா கிஃப்ட்டுமே ஒர்க் அவுட் ஆகும். எந்த gift வேணுமோ நீங்கள் அதை ப்ராப்பராக அறிக்கை பண்ணி கேட்டிங்கன்னா நம்பும்போது அந்த கொடை ஒர்க் அவுட் ஆகும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி ஹalleluya. லார்ட். ஹalleluya. Hallelujah. அப்போ பரவச பேச்சும் நம்பிக்கையினால் பேச வைக்க முடியும். அதை எப்படி நம்ம இப்போ ஒரு ஃபெய்த்துக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோமோ, அதே போல் பரவச பேச்சுக்கும் ஒரு சில ட்ரைனிங் கொடுக்கும்போது பேச முடியும். ட்ரைனிங் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பிளாக் என்னது? இப்போ நம்ம ஃபெய்த்தில் ஹீலிங் பண்ணுறதுக்கு பிளாக் என்னது? ஒரு சில தவறான எண்ணங்கள் நம்ம மைண்டில் இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீலிங் ஒர்க் அவுட் ஆகுது. அதே போல் தான் பரவச பேச்சு பேசுகிறதுக்கு நம்ம மனசில் ஒரு சில தப்பான எண்ணங்கள் இல்லையா, சந்தேகங்கள் இருக்குது. அதை தீர்த்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பரவச பேச்சு நம்மிடமிருந்து செயலாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். Praise the ஹalleluya. Lord. ஹalleluya. Hallelujah. நான் பேசுறது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இது நார்மலாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு டீச்சிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் இந்த டீச்சிங்லாம் கேட்டதில்லை, பட் ஆனால் இது உண்மை. நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் ப்ரேயர் பண்ணோம், அவருக்கு ஃபெய்த்தில் தான் புதிதாக பரவச பேச்சு கிடச்சி. நம்ம ப்ரேயருக்கு முன்னால் ஒரு 1/2 hour அந்நிய பாஷை பேசுவோம் நம்ம எப்போவுமே. அதில் முதல் முறையாக ஒரு சகோதரர் இந்த பரவச பேச்சை பெற்றுக்கொண்டார். இன்னொரு சகோதரர் ஒரு வித்தியாசமான ஒரு பரவச பேச்சை பெற்றுக்கொண்டார். நம்பிக்கையினால இதெல்லாமே ஆக்டிவேட் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஜீசஸ் என்ன சொல்றாரு? நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். அதுல ஓப்பன் பிளாங்க் செக், எல்லாம் கூடும். சரி, இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு தோணுச்சு. ஏன்னா இந்த
சகோதரர் ஜான் அப்படின்னு ஒரு மைக்கேல் ஜான் ஒரு சகோதரர் இங்கே இருக்கிறாரு. அவர் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். பிரதர், ஒரு சகோதரர் வேற ஒரு சபையை சேர்ந்த ஒரு ஜெப கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டு போனார். எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்டில் இருந்தாலும் கூப்பிட்டாரு, போனாலும் போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே பரவச பேச்சில் துதிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கும் பயங்கர ஆர்வம் வந்துடுச்சு. ஆனால் பேச முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். அது கரெக்டாக தப்பா, அது பேசணுமா, பல பல குழப்பங்களோடு அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். அதனால தான் இந்த டாபிக் எடுக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அதுதான். ஓகேங்களா? ஏன்னா எங்கிட்ட ஒரு 1 வீக்காக ஜீசஸ் எங்கிட்ட வந்து அதிகமாக பரவச பேச்சு பேசுன்னு சொல்லிட்டு இருந்தார். என்னையும் என் மனைவி 2 பேருமே சொல்லி ஒரு 2 வாரமாக என்னுடைய மனசில் ஓடிட்டு இருக்குது. என்னுடைய மனைவி மனசில் ஓடுது. அவங்களும் தனியாக பரவச பேச்சு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நானும் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆண்டவரோட. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம சாம்சன் பிரதருக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு காட்சியை கொடுத்து ஆண்டவர் அவர் மூலியமாகவும் பேசினார். அதை ரீகன்ஃபார்ம் பண்ணார். நீ அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்புறம் அந்த சகோதரர் சொன்னேன், நாங்கள் 7 மணிக்கு இங்கே எனக்கு 6:30, ஆமாம் 6:30 7 மணிக்கு நம்ம இந்த ஊர் டைமுக்கு ப்ரேயர் நடக்கும். நம்ம ஊர் டைமுக்கு 8:30க்கு. 8 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பரவச பேச்சு பேசுவாங்க பிறகு கூட சேர்ந்து கொஞ்ச நாள் பேசுங்க. கொஞ்ச நாள் பேச பேச உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். அப்போது திடீர்னு எனக்கு ஒரு 6:40 போல், இந்த ஊர் டைமுக்கு ஒரு 6:40 போல் அந்த பிரதர் வந்திருக்காரா பார்க்கலான்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா அவர் வந்திருந்தார். சரி, இவ்வளோ ஆர்வமாக இந்த சகோதரர் கேட்குறாரே, அவருக்கு கடவுள்கிட்ட வந்து ஏதாவது பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஜெபம் பண்ணோம். கடவுள் கிருபையில் முதல் நாளே அவரால் பரவச பேச்சு பேச முடிந்தது. கரங்களை கட்டி தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துவோமா? சரி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊத்துறேன்னு சொல்கிறார். எவ்வளோ பேர் வராங்க, யாரும் என்கிட்ட இப்படி கேட்கல. உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக தாகமாக யாரும் கேட்கல. அப்போ அந்த ஒரு தாகத்தோடு கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வருதா இவ்வளோ ஏன்னா ஒரு காலத்தில் நான் பரவச பேச்சு பேசணும்னு ஊர் ஊராக சுற்றிருக்கிறேன். புரியுதுங்களா? என் ஒய்ஃப் சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருந்து. ஊர் ஊராக இல்லை, நான் நாடெல்லாம் சுற்றி இருக்கிறேன். இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலாம் போயிருக்கிறேன், நமக்கு ஏதாவது ஒரு gift கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ Praise the கடவுள் Lord. எனக்கு கொடுக்கல. உண்மையிலே சொல்கிறேன், நான் அங்கெல்லாம் போகும்போது எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கல. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 2 முறை போனேன். ஒரு முறை ஜோஹான்ஸ்பர்க் போனேன், ஒரு முறை கேப் டவுனுக்கு போனேன். வரும்போது பயங்கர ஏமாற்றத்தோடு வந்தேன். இவ்வளோ தூரம் செலவு பண்ணி போயிட்டு வந்து ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கலையேன்னு சொல்லி. ஆனால் ஏன் தெரியுமா கடவுள் அந்த இடத்துல கொடுக்கல? அப்போ எனக்கு அங்கே gift கொடுத்தா நான் gift மட்டும் நினச்சி போயிட்டே வந்திருப்பேன். நம்பிக்கையை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது கடவுள் நமக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுத்ததுனால நம்பிக்கையை கொண்டு எந்த கிஃப்ட்டையும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும், எந்த கிஃப்ட்டையும் மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியுது. இது பெட்டரா, ஒரு கிஃப்ட்டை மட்டும் வச்சுட்டு சுற்றுறது பெட்டரா? எது ஃபர்ஸ்ட் best? தான் பெட்டர். புரியுதுங்களா? நாம் ஒரு கொடைகளை பெற்றுக்கொள்வது, பரிசுத்தாவுடைய கொடையை பெற்றுக்கொள்வது ஒரு 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 பக்கம். இன்னொன்று, நமக்கு வேண்டிய கொடையை நம்மளே கேட்டு ஃபெய்த்தில் ஆப்ரேட் பண்ணுறது சூப்பர். இன்னொரு மெத்தடு, நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கும் அந்த கொடையை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கை தான், ஃபெய்த்தில். பைபிள் ஜீசஸ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். ஓகேங்களா? ஃபெய்த்துக்கு லிமிட்டே கிடையாது. நான் அந்த சகோதரர் சொன்னேன், நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் கொடுத்தாரா கொடுக்கலையா? தட் இஸ் ஃபெய்த். கொடுத்தாரு. ஃபெய்த் வந்து இப்போ, நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு. அதான் ஃபெய்த். அப்போது அந்த நம்பிக்கையில் வளரும்போது கொடைகளை கொடுக்க முடியும். புனித பவுல் சொல்கிறார் பைபிளில் இல்லையா? ரோமர் 11வது அதிகாரம், ரோமர் கிளிய திருமுகம், 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை நினைக்கிறேன். 1:11. ரோமர் கிளிய திருமுகம் 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. நான் உங்களை காண ஏங்குகிறேன், அங்கே வந்து உங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய கொடை ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டுமென விளைகிறேன். என்ன சொல்றாரு? உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அங்கே வந்து உங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய கொடை ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று விளைகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அவர் நினைச்சா யாருக்கும் ஒரு கொடையை கொடுக்க முடியும். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை படித்து நான் நோட் பண்ணி வச்சு மெடிடேட் பண்ணியிருக்கிறேன். எந்த தைரியத்தில் இவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கொடையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ ஃபஸ்ட்டு திங் என்னது? நம்மிடம் இருக்கிற கொடையை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கரெக்டா? அதுக்கு ஒன்று தேவை, கொடுக்கறதுக்கு மனசு வரணும். அது ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் ஒரு கொடையை கொடுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரணும். ஆஹா, இவனை நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டான்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டா? மற்றவர்களுக்கு ஒரு கொடையை கொடுக்கும்போது நமக்கு
உள்ளத்தில் ஒரு ஆனந்தமும் பூரிப்பும் வரணும். இந்த gift ஒர்க் அவுட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அது வேணும். அடுத்தது நம்பிக்கை. ஒரு நல்ல டீச்சருக்கு உள்ள ஒரு குணம் வேணும், உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா, இல்லையா? அல்லது ஒரு தந்தை மகனுக்கு மகளுக்கு ஒரு gift கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த ஒரு உள்ளம் இருந்ததுன்னா இந்த gift ஒர்க் அவுட் ஆகும். புனித பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் உண்டு, ஆனால் தந்தையர்கள் கிடையாது. நான் உங்களுக்கு தந்தையா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். ஆன்மீக தந்தை என்ன அர்த்தம்? ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு gift கொடுக்குறாங்க. தன்னை விட குழந்தைங்க நம்மளோட பெட்டரா வரும்போது எந்த தந்தையோ தாயோ பொறாமைப்படுவாங்களா? தன்னை விட பொறாமப்பட மாட்டாங்க. தன்னை விட தன் மகளோ மகனோ ஏதோ ஒரு காரியத்தில் சிறந்து விளங்கும் பொழுது எந்த ஒரு பெற்றோரும் பொறாமைப்பட போறது கிடையாது, மகிழ்ச்சி தான் அடைவாங்க. அந்த ஒரு உள்ளம் இருந்ததுனால் இந்த சென்ட் பால் சொல்ற இந்த கொடை உங்களில் ஒர்க் அவுட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அது Praise the Lord. செகண்ட் கண்டிஷன் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கும்போது உங்களால நீங்கள் எதை கேட்டாலும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க கேட்கறது கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததா இருந்தால், இப்ப எல்லோரும் பரிசுத்தாவுடைய பரவச பேச்சுறது கடவுளுடைய திட்டமா இல்லையா? கடவுள் கடவுளுடைய திட்டம் தான். கடவுள் விரும்புறாரு. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமா கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise Praise the the Lord. Lord. ஹalleluya. ஓகே, குட். Hallelujah. அப்ப இரண்டு வகையில் பரிசுத்தாவியன் இந்த கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று ஆவியானவரா பார்த்து கொடுக்கிறது, இன்னொன்று நீங்க நம்பிக்கையினால் எந்த கொடையையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்து வர்றது கிடையாது. பெந்தகோஸ் அன்னைக்கு ஆண்டவர் அப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்கல. எஸ், பெந்தகோஸ் அன்னைக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. கரெக்டா? அதனால தான் சொல்கிறேன், ரெண்டு மெத்தட் உண்டு. ஒன்று கொடையாக பெற்றுக்கொள்வது, இன்னொன்று நம்பிக்கையினால் பெற்றுக்கொள்வது. நம்பிக்கையை நம்ம வளர்க்க முடியும். நம்பிக்கை பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12:2, நம்பிக்கை தொடங்குபவரும் அதை நிறைவு செய்வருமான கிறிஸ்து மேல் கண்களை பதிய வைப்போம். ஸோ ஃபெய்த் வளர வளர நீங்கள் பல வகையான கிஃப்டில் வளர முடியும், பல வகையான டைமென்ஷனில் வளர முடியும். அப்போ நீங்கள் ஃபெய்த் அதிகமாக அதிகமாக உங்களால் எந்த கிஃப்டையும் ஆப்ரேட் பண்ண முடியும், எந்த கிஃப்டையும் கொடுக்கவும் முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஓகே, இதில் எத்தனை பேருக்கு புதுசாக இது வரைக்கும் பரவச பேச்சு வராமல் இருக்கிறீங்க? இன்னும் பேச முடியலன்னு இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர், இருக்க brother. 3, 4. ஓகே, Brother, அப்பப்போ வருது ஏன் திருப்பி எனக்கு அது கூட வராது. என்னதான் எனக்கு தெரியல. ஓகே. ஒரு சகோதரி ஒரு அருமையான கேள்வி கேட்குறாங்க. அப்பப்போ வருது, அதுக்கப்புறம் நின்று போகுது. இது நம்ம நிலத்துல இந்த என்ன சொல்லுவாங்க, சுனையா, தண்ணி வருது, நீர்வீழ்ச்சி, நீர் ஊற்று. பரிசுத்தாவின்றது ஒரு நீர் ஊற்று மாதிரிமா. யோவான் 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 4:4, சரி 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு ஆகும். தமிழ்ல ஒரு ஊற்று மாதிரி ஒரு உங்களுக்குள்ள இருக்குது, பரிசுத்தாவியனர் ஊற்றாக இருக்கிறாருன்னு சொல்லி இருக்குது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கெனரா இருக்கிறாருன்னு இருக்குது. யோவான் 4:14 பாத்தீங்கன்னா, whosoever drink of the water that I shall give him shall never thirst, but the water that I shall give him shall be in him a well of water. ஓகேங்களா? உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கிணறு மாதிரி இந்த தண்ணி இருக்குது, ஜீவ தண்ணீர். இதை டெய்லி தோண்டிக்கிட்டே தண்ணி இறைச்சிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி ஃப்ரெஷ்ஷாக நிறைய வந்துட்டே இருக்கும். இறைக்காம விட்டீங்கன்னா வத்தி போயிடும். நிறைய முதல்ல நம்ம புரியுதுங்களா? இப்போ ஒரு கிணத்துல தண்ணியை நீங்கள் இறைக்கவே அப்படியே போட்டு வச்சுன்னா என்ன ஆகும்? பால் அடைஞ்சு போகுது இல்லையா? அதே டெய்லி தண்ணி இறைச்சிட்டு இருந்தோம்னா புதிய ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டே இருக்கும். அதே போல தான் இந்த ஜீவ தண்ணீரும் நமக்குள்ளாக நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்குது, ஹார்ட்ல இருந்து வெளியில வர்ற ஒரு ஜீவ தண்ணீர். எந்த அளவுக்கு நீங்க அதிகமா இறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே வரும். Praise the Lord. Praise the Lord. அதனால அடிக்கடி இந்த பரவச பேச்சு பேசுவது மிக மிக அவசியம். முதல்ல நீங்க தண்ணீரை எடுக்கும்போது என்ன ஆகும்? சேறு சகதியா தான் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு நீர்ச்சுனையிலேருந்து தண்ணி எடுத்தீங்கன்னா முதல்ல மண்ணும் அதுவும் கலந்து தான் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு தெளிவான தண்ணி வர்ற மாதிரி இது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது.
பரவச பேச்சு பேச பேச உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் வெளியில் போயிடும். சாம்சன் பிரதருக்கு அப்படி தான் ஒரு காட்சியை கொடுத்து ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். சாம்சன் பிரதருக்கு அர்த்தம் புரியுதா அதோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு? ஓகேங்களா? அவர் கடவுள் கொடுத்த ஒரு இது, கில்பர்ட் பிரதர் தூர் வார சொல்லு. அப்போ என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நாள் நான் பரவச பேச்சு பேசாமல் இருந்தேன், அதிகமாக பேச சொல்கிறார். ஓகே, நான் இப்போ ஒரு 2 வீக்ஸாக எனக்கும் ஆண்டர் பல காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது சகோதரர் மூலம் அதை ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணுறார். இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் நான் இன்னைக்கு மெயினாக அந்த ஒரு டாபிக் எடுக்கிறேன். பரவச பேச்சு பேசுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஓகே, இப்போ நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நம்புனீங்கன்னா இன்றைக்கே இந்த பரவச பேச்சை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் பரவச பேச்சு ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கவங்க புதிய ஒரு மொழியில் புதிய ஒரு டயலாக்டில் பேசணுன்னாலும் பேச முடியும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்க மட்டும் வீடியோ ஆன் பண்ணுங்க, விரும்பாதவங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி வீடியோ ஆன் பண்ணி இப்போதான் சிரிக்கிறாங்க. உங்க முகத்தை இப்போதான் பார்க்க முடியும். கிறிஸ்டோபர் பிரதர் கூட இப்போதான் வீடியோ ஆன் பண்ணுறாரு. பிரதர், உங்களுக்கே நல்லா இருக்குதா? இவ்வளோ நேரம் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சு உட்காந்துருக்கிறீங்க நீங்கள். எங்க பிரதர், டிராவலிங்கா? பாருங்க, கலா சிஸ்டம் வீடியோ ஆஃப் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கிறான். வெரி குட், வெரி குட். இல்ல பிரதர், நான் நல்லதான் இருக்கேன் பிரதர். அங்கே பாருங்க, பிரான்சிஸ் டிராவலிங். எல்லாம் கிஃப்ட் வேணும்னா வீடியோ ஆன் பண்ணுறீங்க, இது வரைக்கும் வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப பேடா, வெரி வெரி பேட். வாட் இஸ் திஸ்? ஓகே, குட். இருந்தாலும் கடவுள் இரக்கமுள்ளவர். ராணி ரோஸ்ட் நீங்கள் காணுமே அவங்களே. ராணி சிஸ்டங்க தான் இருக்காங்களா? பார்க்கவே இல்லையே. இல்லைம்மா, வீடியோ ஆன் உங்களுக்கு வேணாம்மா கிஃப்ட். இல்ல சாரி பிரதர், வீடியோ ஆன் பண்ண பிரதர். ஒரே ஒரு சின்ன டவுட் பிரதர். இந்த 14வது அதிகாரத்திலே இருக்கும் இல்லையா, பரவச பேச்சு பேசுவதா இருந்தால் 2 பேசலாம், மிஞ்சினால் 3 பேசலாம், ஒருவருக்கு பின் ஒருவரா பேசணும், ஒருவர் அதற்குரிய விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எஸ் சிஸ்டர், அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க பிரதர். அது நான் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுமா சிஸ்டர்? ஆக்சுவலா ஓகே ஓகே பிரதர், நான் அதனால தான் இருந்தேன், நீங்க ஒருவேளை கண்டினியூ பண்றீங்களான்றதுக்காக தான் அமைதியா இருந்தேன். ஓகே பிரதர், ஓகே. மக்களுக்கு வர gift கொடுத்தா சந்தோஷம் சிஸ்டர். இவ்வளவு நேரம் 45 மினிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே பிரதர், ஓகே பிரதர். நான் நெக்ஸ்ட் வீக் டெஃபினட்டா அது நான் ஆக்சுவலா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போறேன், அப்பதான் நான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு சரிங்க பிரதர், நெக்ஸ்ட் கிளாஸ்ல டச் பண்றேன் சிஸ்டர். ஓகே பிரதர். ஓகே, எல்லாம் மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க, மற்ற எதுவும் பேச வேண்டாம். நம்பிக்கை எப்படி வருது? இறைவார்த்தை அறிக்கையிடுவதால். அறிக்கை செய்ய நம்பிக்கை உண்டாகும். இந்த ஸ்கிரீன்ல ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் படிக்க முடியுதா? தலைவரின் இது ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டினியூஸா. தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்னை கொண்டு
தலைவரின் ஆவி அவர் என் மேல் எனக்கு உள்ளது. தலைவரின் ஆவி எண்ணுள்ளார். நம்பிக்கை மனப்பான்மை நம்பிக்கை மனப்பான்மை அவர் எனக்கு அருள் செய்துள்ள நம்பிக்கை தலைவரின் ஆவி என் தலைவரின் என் தலைவரின் ஆவியின் மேல் உள்ளது. அவர் எனக்கு அருள் செய்துள்ள மனப்பான்மை மனப்பான்மை கொண்டுள்ள அவரே பேசுகிறேன். அவர் எனக்கு ஆகிய ஆவி என் மேல் உள்ளது. ஏனெனில் அவர் முடிவு செய்துள்ளார். அவர் எனக்கு அருள் தலைவரின் ஆவியின் மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள் மனப்பான்மை கொண்டுள்ள ஆகிய தலைவரின் ஆவியின் மேல் உள்ளது. நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள Praise the Lord. Okay. நிறைய பேர் இன்னும் அன்மியூட் பண்ணாம பேசுறீங்க. முடிந்த அளவுக்கு எல்லாம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் திங் கூச்சப்படக்கூடாது. ஓகேங்களா? நாக்கு குளறிச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கண்ணை மூடிக்கோங்க. இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. அந்நிய பாஷை வர இருக்கிறவங்க அந்நிய பாஷையில் பேசுங்க. புதிய பாஷைகள் கொடுக்கப்படும். இல்லாதவங்க ஜஸ்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு இருந்தால் போதும். நாக்கு குளரும் போது ஃப்ரீயாக விடுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மீட்டாக இருக்குது. அன்மியூட் யுவர் செல்ஃப். தயவுசெய்து எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும். நீங்கி போகட்டும். Every bondages name of Jesus. சத்தமா பேசுறீங்களா? Initiate our Thank you, Holy Spirit. அவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. ஒரு நாவை நீர் அவிழ்ப்பதற்காக நன்றி. New tongues in the name of Jesus. In the name of Jesus. புதிய மொழிகளை கொடுப்பதற்காக தீய சக்தியை விட்டு போகட்டும். Release new language in the name of Jesus. About the language, Hallelujah. Thank you. அழைக்கப்படுவதற்காக நன்றி. மொழிகள் பேசப்படுவதற்காக நன்றி.
நன்றி ஆண்டவரே. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக புதிய மொழிகளை நீர் கொடுப்பதற்காக நேராக பேச வேண்டும் பிரதர், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. யாரது? எனக்கு தான். அல்லேலூயா சொல்ல சொல்ல ரொம்ப தலை வலிக்குது. சரி, தனஸ்ரீ அம்மா கண்ண மூடுங்க ஒரு செகண்ட். ஜீசஸ் கல்வாரி இருக்கிற ஜீசஸ் பார்க்கலாம். ஓகே ஆண்டவரே, இந்த சகோதரி உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஐ ரிபீட் த ஸ்பிரிட் டு லீவ் ஹர் ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த தலைவலியை கொண்டு வந்த தீய சக்தி இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும் இப்பொழுது. அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். Thank you Holy Spirit. அப்பா, நீ விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. and you are set free in Jesus name. amen. தலையை கொஞ்சம் ஆட்டி பாருங்கம்மா. பாரமா இருக்கு பிரதர். குறைஞ்சிருக்கா குறையிலையா? குறைஞ்சிருக்கு. ரொம்ப பாரமா இருக்குது. ஓகே, ஒரு 3 முறை ஆண்டவரே தழும்புகளை குணமாக்குனதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம் தழும்புகளால் என்னை குணமாக்கியதுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் தழும்புகளால் என்னை குணமாக்கியதுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் தழும்புகளால் என்னை குணமாக்கியதுக்கு நன்றி. ஓகே, இப்போ தலையை ஆட்டி பாருங்கம்மா. நன்றி நன்றி பிரதர். சரி ஆயிடுச்சா? சரி ஆயிடுச்சு. ஓகே, அது சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. நன்றி நன்றி. ஓகே ஓகே, கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி நன்றி. ஓகே, இதுக்கப்புறம் வராதுமா, பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகே, பரவச பேச்சு பேசும்போது தேவையில்லாதெல்லாம் வெளியில போயிருது, வேற ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. ஓகே, எத்தனை பேருக்கு முறையா பரவச பேச்சு பேச முடியுது இப்போ இன்னைக்கு? இன்று முதல் முறையா பேசணும். பிரைஸ் லார்ட் ஸ்டர். என்னால முடிஞ்சது பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். glory to Jesus. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சகோதரிக்கு கிடைச்சிருக்கு. வேற யாராவது முதல் முறையாக பேச முடிஞ்சவங்க? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர் பிரைஸ் லார்ட். ஜஸ்டினா. சொல்லுங்க சிஸ்டர். ஜஸ்டினா சிஸ்டர். எனக்கும் பிரதர். ஓ பிரைஸ் லார்ட். glory to Jesus. Thank you.
தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சகோதரர் ஒருத்தர் ஏதோ கேட்டாரு. பிரைஸ் தி லார்ட். யார் அது? பிரைஸ் தி லார்ட் பிரதர் பால். பால் பரவச பேச்சில் பேசுனீங்களா? ஆமா பிரதர். ஓ வெரி குட் வெரி குட். Glory to Jesus. Praise the Lord. Anybody else? பிரைஸ் லார்ட் பிரதர். இன்னைக்கு தான் எனக்கு இந்த பரவச பேச்சு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு தான் பிரதர் அந்த கிடைச்சது. யார் உங்க பேர் தெரியலையே, யார் பேசுறது? சாந்தி மார்கரெட். ஓ சாந்தி மார்கரெட் சிஸ்டர். ஓ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேற யாராவது? நானும். Who's that? Alan. Alan. Oh Alan, you spoke tongues. Very good. Praise the Lord. Father, குழந்தைகள் பேசுறாங்க பாருங்க tonguesல. Yes, William brother. ஆனா எனக்கும் பேச ஆவியானவர் பேச வச்சாரு பிரதர். Very good, very good. Glory to Jesus. Okay, Williams brother பேசிருக்காரு. Good. See, பல நாளா Praise the Lord. நான் சொல்லிட்டே இருந்ததுனால எனக்கு அது கொலர்லாம் வந்துச்சா இல்ல அது பேசணும்னு எனக்கு தெரியலையே பிரதர். சிஸ்டர், அது கடவுள் கொடுத்ததுதான். நீங்க கண்டினியூஸா பேசுங்க. அந்த குழப்பத்தை கொண்டு வரதான் தீய சக்தியுடைய வேலை. ஓகேங்களா? அது நான் ஒரு மாதிரி அது நான் சொல்லிட்டே இருக்கல ஒரு மாதிரி வந்தது. நான் டக்குன்னு எனக்கு ஒரு கான்சியஸ் வந்து நான் ஒருவேளை நான் கண்டினியூஸா அதை சொல்றதுனால அப்படி வருதோன்னு ஸ்டாப் பண்ணி தான் நான் இல்ல நீங்க மைண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க கண்டினியூஸா பேசுனீங்கன்னா அது ஃப்ரீயா வரும். ஓகேங்களா? ஓகே பிரதர். அது ஆவியானவர் கொடுக்கறது தான். இங்க அந்த சந்தேகம் வந்து டெவில்ட்ட இருந்து வருது. நீங்க அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. கண்டினியூஸா பேசும்போது அது ஃப்ளூவெண்டா வர எனக்கு அப்படி வந்தப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் திரும்ப அல்லேலூயா சொன்னேன். அப்புறம் திரும்ப வந்தப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வரும். நான் அடுத்த வாரம் இதெல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை செய்யலாம். ஃப்ளூவெண்டா உங்களுக்கு பேச. இப்போ இதெல்லாம் நீங்க டெய்லி பேசிட்டு இருங்க. வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி பேசுங்க. ஓகேங்களா? அது கடவுள் கொடுக்கறது தான். சந்தேகப்பட வேண்டாம். ஓகே பிரதர். ஓகே, பிரைஸ் தி லார்ட். வெரி குட். வேற யாராவது புதிய டயலாக்ட் கிடைச்சதா? இது வரைக்கும் நான் ஒரு டைப்ல பேசினேன், இன்னைக்கு வேற மாதிரி பேச முடிஞ்சதுன்னு சொல்லி. எஸ் கலா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். எனக்கு கடவுள் கிருபையில புதுசா நான் இன்னைக்கு பேசுற மாதிரி எனக்கு இருந்தது. ஓகே, அதோட வார்த்தைகள் அப்படியே வந்தது பிரதர். பிரைஸ் தி லார்ட். புதிய ஒரு மொழியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே சகோதரி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு நியூ லாங்குவேஜ்ல பேசுற ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. வேற யாராவது? எஸ் புனிதா சிஸ்டர். அந்த மாதிரி புதுசாவே அடுக்கடுக்கா அந்த வந்துட்டே இருந்தது. புது கண்டினியூஸா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜா வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. சிஸ்டருக்கு பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்துவோம். Glory to God. நீங்க பரவச பேச்சு பேசும்போது யாரை மகிமைப்படுத்துறீங்க? பிதாவை மகிமைப்படுத்துறோம். கடவுளை மகிமைப்படுத்துறோம். வேற யாருக்காவது? பிரைஸ் தி லார்ட். யார் பேசுறது? பேசுனேன் பிரதர். நானும் அன்னை பாட்டி பேர் சொல்லி சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு யாருன்னு தெரியல. மதலேன். மதுரையின் மேரியம்மா, நீங்க பேசுனீங்களா? நீங்க வெரி குட் வெரி குட். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Good. வேற யாராவது? பிரைஸ் லார்ட் பிரதர். எஸ் டெய்சி சிஸ்டர். புதிய லாங்குவேஜ் நியூ லாங்குவேஜ்ல பேச முடிந்தது. சகோதரி ஏற்கனவே பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு புது லாங்குவேஜ் பேசுறாங்க. பிரதர் இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணினேன். எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. ஓகே, புதுசா இன்னைக்கு சகோதரியா பேச. கடவுளுக்கு நன்றி. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. வேற யாராவது? பல வகை பேச்சுன்னு சொன்னீங்கல்ல பிரதர். எஸ், அது இன்னைக்கு அது புரிய ஆரம்பிச்சது பிரதர். நீங்க புரிஞ்சிருக்கு. வெரி குட். எஸ் சாம்சன் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். எப்போதும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப புதிய லாங்குவேஜ் கடவுள் கொடுத்தார் பிரதர். அதுக்காக புதிய லாங்குவேஜ் இன்னைக்கு பேச வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Good. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். எனக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. ஜெய்ஷா பிரதர். ஜெய்ஷா சிஸ்டர். Oh, very good, very good. Congratulations. God bless you. Glory to Jesus. Very good. Anybody else? Praise the Lord. Praise the Lord. நான் அந்நிய பாஷையில பேசும்போது இன்னைக்கு பாட்டா வந்தது. Very good, நான் very தான் good. பாடினேன். இல்ல சிஸ்டர், அந்நிய பாஷையில பாட்டு பாட முடியும். நீங்க ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? கண்ணி பண்ணுங்க. அந்நிய பாஷையில பாட்டு பாட முடியும். அது ஒரு கிஃப்ட். நான் அதெல்லாம் அடுத்த வாரம் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பாட்டு வந்துன்னா பாட்டு பாடுங்க.
அதுவும் பரவச பேச்சு தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சந்தேகப்படாதீங்க சிஸ்டர், கடவுள்கிட்ட இருந்து வருது, அது கவலைப்படாதீங்க. கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஓகே டெய்லி நீங்கள் பாடுங்க. அடுத்த வாரம் வரும்போது ஃப்ளூவெண்ட்டாக வருவீங்க நீங்கள். ஓகே, வேற யாருக்காவது புதிய மொழிகள் கிடைத்தவர்கள்? ஓகே, Praise Lord, குட். brother. பிரதர் ஜோசப் பிரதர், ஸ்டெல்லா சிஸ்டர், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா பேச வந்துச்சு பிரதர். வெரி குட், glory to God, praise the Lord. ஜோசப் பிரதர், 2 முறை சாயங்காலமா வந்தது பிரதர். 8 மணி போல அப்போ வித்தியாசமா வந்தது. இப்போ ஒரு லாங்குவேஜ் புதுசா வந்தது. பாருங்க, ஒரே விஷுவல்ஸ் நாள் ஆக்ட் 2 நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் கடவுள் கொடுத்துருக்காரு அவருக்கு. பிரைஸ் the Lord, glory to Jesus. வெரி குட். anybody else? பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் Praise the முந்தா Lord. நேத்து தான் உங்களோட அந்த விளக்கம் கேட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு கொட்டாவி நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறமேல இருந்து நான் பண்ண இன்னைக்கு ஃபுல்லா இந்த இதுல பண்ணும்போது எனக்கு சுத்தமா கொட்டாவி வரவே இல்லை. எனக்கு Praise அது the ரொம்ப Lord. எல்லாம் சோர்வு நீங்கி போச்சு சிஸ்டர், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு நன்றி. ஓகே, இன்னும் எத்தனை பேருக்கு சொல்லுங்க சிஸ்டர், யார் அது? ஜான் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், ஜான் சிஸ்டர். எனக்கும் இன்னைக்கு ஒரு புது லாங்குவேஜ்ல ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஓ, பிரைஸ் தி லார்ட், glory to ஜீசஸ். சிஸ்டர் ஜான்சி ஒரு புதிய லாங்குவேஜ்ல இன்னைக்கு கடவுளை துதிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஆண்டவர். நன்றி நன்றி. குட். Praise Lord, brother. பிரைஸ் தி லார்ட். பிரதர், நான் பரவச பேசும்போது யாரோ என் கூட தமிழ்ல சொல்ற மாதிரியே இருந்தது பிரதர். ஓ, அது நானா சொல்லுங்க சிஸ்டர். அது நானா சொல்றேனா இல்ல எனக்கு அப்படியே நானா அதை விளக்கம் கொடுக்குற மாதிரி அப்படியே தோணுச்சு ஓகே, பிரதர். இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நான் சரிங்க பிரதர். ப்ரேயர் பண்ணும்போது ஒரு சிலருக்கு விளக்கமும் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஓகேங்களா? சரிங்க பிரதர். அதனால சந்தேகப்பட வேணாம், நீங்க பேசுங்க. தெளிவா கேட்கும்போது விளக்கம் கிடைக்கும். நிறைய அதை அப்படியே விட்டு விட்டு நம்மளா பேசுறோம் அப்படின்னு தோணுச்சு பிரதர். அப்படியே யாரோ விளக்கம் கொடுக்குற மாதிரியே இருந்தது. அப்புறம் ஒரு பயம் வந்தது. பயப்படக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரிய இன்னைக்கு அந்த வேண்டியது. அனுபவம் இருந்தது பிரதர். இன்னைக்கு தான் அப்படி இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பரவச பேச்சு பேசுறது சாத்தானுக்கு பிடிக்காது. எப்படியாவது சொல்லி அதை ஸ்டாப் பண்ண பார்ப்போம். நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பைபிள்ல லூக்கால ஒரு வார்த்தையை சொல்றார். மீனை கேட்குற பிள்ளைக்கு பாம்பு கொடுக்க போறதில்ல தகப்பன். அதே போல் நம்ம பரவச பேச்சு வேணும்னு கேட்கும் பொழுது சாத்தான் நடுவில் வந்து வேற ஒன்று கொடுக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? கடவுள்கிட்ட கேட்குறோம் பரவச பேச்சு வேணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் சாத்தான் நடுவில் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால பயப்பட வேண்டாம். டோன்ட் அஃப்ரைட் அபவுட் எனி. ஓகேங்களா? குட். ஆண்டவர் கிட்டத்தட்ட வந்த எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார். Praise Lord, brother. Praise the Lord. Crowley present, brother. Yes, Crowley sister, சொல்லுங்க. எனக்கு நிக்கவே இன்னமும் வந்து வாய் போய்கிட்டே தான் பிரதர் இருக்குது. கண்டினியூஸாக துதிங்க சிஸ்டர், நல்லது. ஆண்டவர் சரி, இன்னொன்று, நீங்கள் பரவச பற்றி பேச பேச உங்களுக்கு ஜெப வாழ்க்கை அதிகமாகிட்டே இருக்கும். அதிகமாக ஜெபிக்க முடியும். ஜெபிக்கும்போது சோர்வு வராது. நல்லா ஜெபிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக புதுசாக வந்தவங்களாம் நிறைய பேசுங்க, மற்றவங்களும் பேசுங்க. கண்டினியூ பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்க, நல்லது. நம்ம ஸ்லோவாக 2-3 வாரம் எடுப்பேன் இதை பற்றி. அப்போது நன்மைகளை பற்றி நான் மறுபடியும் ஒரு மாதிரி தனியாக எடுப்பேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுடைய ஆன்மா வாழ்க்கை ரொம்ப நல்லது. வெரி குட். குட். கடவுளுக்கு நன்றி. இப்போ நம்பிக்கையில எல்லாம் ஆப்ரேட் ஆகுதா ஆகலையா? நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரதர், அந்த பிரதருக்கு நம்ம நன்றி சொல்லணும். உண்மையில அந்த பிரதர்னால தான் அந்த டாபிக் எனக்கு எடுக்க ஆரம்பிச்சேன். அவர் இருக்காரா? எங்க இருக்கீங்க பிரதர்? இருக்கிற பிரதர். ஓ, இருங்க, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இல்ல அது உங்க இருக்கிற மைக்கேல் ஜான். ஒரு முறை அவரை ஸ்பாட் லைட்ல போடுறேன் நான். இந்த சகோதரர் தான் ஆர்வமா என்கிட்ட கேட்டார், பிரதர் நம்ம சபையில இதெல்லாம் சொல்லுங்க பிரதர். எனக்கு 1 வீக்கா தூக்கமே இல்ல. ஓகே. எனக்கு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு மைண்ட்ல போட்டு, யார்ட்டடா கேட்கறது அப்படின்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், யார்கிட்ட கேட்கறது சம்பந்தமா அப்படின்னு. வெரி குட். இருந்தாலும் நீங்க பிஸியா இருந்தாலும் சும்மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பார்ப்போம், பிரதர் ரிப்ளை பண்றாங்களா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் சும்மா ரிப்ளை பண்ணேன். ஓகே. நம்ம சபையில பிரச்சனை இல்லையா பிரதர்? உள்நாக்கு அப்படியே பிடிச்சி உள்ள இழுக்குது பிரதர். என்னால அடுத்த அலையில சொல்ல முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ட்ரை பண்ணே முடியல, அப்படியே அந்த நாக்கு பிடிச்சி இழுக்குது அப்படியே. ஓகே ஓகே, எல்லாம் கிளியர் ஆகும், டோன்ட் வரி. அது ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கும், அப்புறம் ஃப்ரீயா உங்களால பேச முடியும், டோன்ட் வரி.
ஓகேங்களா? குட். அந்த சகோதரருடைய ஆர்வத்தை பார்த்து தான் நான் இந்த டாபிக் எனக்கு 2 வாரமாக எனக்கு ஆவியானவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. உங்களை என்னையும் அதிகமாக பேச சொன்னார். 2 வாரமாக நானும் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனைவி வீட்டில் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. கடவுள் சாம்சன் பிரதர் மூலமாக அதை ரீகன்ஃபார்ம் பண்ணார். இந்த சகோதரருடைய ஆர்வம் தான் இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் எடுக்க வைத்தது. பரவாயில்ல, பல மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. அடுத்த வாரம் மறுபடியும் பிரதர். நம்ம தியானம் முடிஞ்சு வந்தப்ப இந்த புரோனோ பிரீத்தின்ட்டு ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அங்க தியானத்துல எல்லாருமே பரவச பேச்சுன்னு சொன்ன உடனே எல்லாரும் பயங்கரமா பண்றாங்களாம். இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. அப்ப அத பத்தி எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு அத பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க முந்தானத்தை எனக்கு சொல்லி தந்தீங்க. திருப்பி அந்த சகோதரி போன் பண்ணி எனக்கு அதை சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் மண்டே பிரதர் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொன்னேன். பார்த்தா ஆளா இன்னைக்கு அவங்க லிங்க்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா தெரியல பிரதர். நான் பிரேயர் முடிச்சுட்டு தான் கேட்கணும். கேளுங்க, இதை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. அடுத்த இன்னைக்கு கிடைச்சிருக்கும். we believe that she is also received the tongues. குட். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நிறைய பேருக்கு கடவுள் புதிய புதிய மொழிகளை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு முதமுறையாக இந்த பரவச பேச்சு கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம், தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வாரம் ப்ரேயர் பண்ணுவோம். கடவுள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அதனால் மனசு வந்து போக வேண்டாம். கடவுள் பாரபட்சமற்ற கடவுள். நம்ம மைண்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குன்னு அர்த்தம். அதை கிளியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, கிட்டத்தட்ட அனைத்து மக்களையும் இதோ பரவச பேச்சில் நீர் பேச வைத்ததற்காக நன்றி. புதிய புதிய மொழிகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இன்னும் ஒரு சிலருக்கு அப்பா அந்த பரவச பேச்சை புரிந்து கொள்ளக்கூடிய வரத்தையும் நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ மனதில் பயத்தை கொண்டு வருகிற எல்லா தீய சக்திகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். குழப்பத்தை கொண்டு வருகிற எல்லா தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி நித்திய நரகத்திலே தழுகிறேன். விட்டு போ சாத்தான், in the name of Jesus. Lord, I seal this fruit according to John 15:16 in the name of Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி. Thank you my Lord. Thank you Jesus. நீர் வாக்கு மாறாத தேவனாக இருப்பதற்காக நன்றி. இதோ நீர் கொடுத்த வாக்கை அப்பா நீர் ஒரு நாளும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. நாங்கள் விசுவசித்தால் எல்லாம் கூடும் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மெய்ப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இன்று வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரியும் வர முடியாத சகோதர சகோதரியும் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, protect them by your precious blood. We ask this in the mighty name of Jesus. Amen. Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துவோம். ஆண்டவர்